பார்க்கலாமா? ஓகே, லெக்சர் நம்பர் 5. எஸ், கரெக்ட். லெக்சர் நம்பர் 5. ஸோ ஈவினிங் வேறு ஒரு கிளாஸ் போச்சு. இது யாரெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் பார்த்துருங்க. இது வந்து 5th லெக்சரு, தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒர்க்கு பற்றி பார்த்தோம், இன்டர்னல் எனர்ஜி பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ரெண்டுமே இன்வால்வ் ஆகும்போது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து ஹீட் மூலியமாகவும் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இன்டர்னல் எனர்ஜியை. அதுமாதிரி ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ரெண்டுமே இன்வால்வ் ஆகும்போது அந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படின்னா, எவ்வளோ ஹீட் இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு மைனஸ் எவ்வளோ ஒர்க் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டெல்லி ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. இது வந்து நமக்கு என்னப்பா, சரிங்களா, ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இல்லையா, ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா, ஆர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, சரிங்களா, நம்ம கொடுத்த ஹீட் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ப்ளஸ்ஸு பிஸ்டனை மேலே தூக்குச்சா, ஸோ ஒர்க்கு செய்யவும் யூஸ் ஆகும். நம்ம கொடுத்த இந்த 100 ஜூலுங்கிறது இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒர்க்கு செய்யவும் யூஸ் ஆச்சு பார்த்தோமா. கியூஸ் ஈக்குவல் டு ஸோ டபிள்யூ ப்ளஸ் டெல்யூ. எகைன் இது வந்து எதுக்குப்பா, நமக்கு ப்ராசஸ்க்கு. எதுப்பா, நமக்கு ப்ராசஸ்க்கு, நாட் ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அ ப்ராசஸ். சரிங்களா, திஸ் இஸ் ஃபார் எ ப்ராசஸ். என்ன சிஸ்டம்க்கு நமக்கு பார்த்தோம், க்ளோஸ்டு. எப்பவுமே உங்களுக்கு க்ளோஸ்டு சிஸ்டம் தான். என்ன சிஸ்டம்பா, க்ளோஸ்டு சிஸ்டம் தான். ஓகேங்களா, சரி. இதில் இந்த QW அப்படிங்களா எல்லாமே இந்த Q Wலாம் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா. ஸோ வித்து சைனு, ஸோ வித்து சைனா என்ன, சப்ளைடுனா ப்ளஸ்ஸு, ரிஜெக்ஷன்னா மைனஸு, ஒர்டன் ஆன் தானே மைனஸு, ஒர்டன் பை தானே ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து சிங்கிள் ஹீட்டு கிடையாது, எத்தனை ஹீட் சப்ளை ஆகுது, எத்தனை ரிஜெக்ட் ஆகுது எல்லாமே நெட் ஹீட் இன்ட்ராக்ஷன். அது பேர் இந்த இடத்துல கியூக்கு பேர் என்னப்பா, நெட் ஹீட்டு. இப்போ ஃபோர்ஸ்னால் நம்ம நெட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, F is equal to MEL, Fனா நெட் ஃபோர்ஸ். அதே மாதிரி Qனா நமக்கு நெட் ஹீட்டு. ஓகேவா, இப்போ ஒரு 4 ப்ராசஸ் இருக்குன்னா அந்த 4 ப்ராசஸையும் சேர்த்து நமக்கு 1 to 2, 2 to 3 எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு வரும். சரிங்களா, ஓகேப்பா. இப்போ நீங்கள் சைக்ளிக் ப்ராசஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி சார், இது வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டீங்க, இப்போ சைக்ளிக் ப்ராசஸ்க்கு எப்படி சார் இருக்கும். இப்போ சைக்ளிக் ப்ராசஸ்க்கு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதே ஃபார்முலாவை நான் சைக்ளிக் ப்ராசஸ்க்கு எழுதுறேன். சரிங்களா, என்ன வரும்னு நினைக்கிறீங்க, இப்போ Q என்னன்னு வரும், ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் Q என்ன வரும், இப்போ ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் Q என்ன வரும். மாணவர்களே, மாணவிகளே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எழுதி கொண்டிருக்கிறீர்களா அதிகாலையில்? Q0. ஓகே, ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் என்ன வரும், ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் என்னையா யாரையும் ஒன்றும் காணும். சரி விடுங்க, சரி, ஹீட் அன்சேஞ்சு. சரி, ஓகேங்களா. ஸோ Q என்ன சார் வரும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிக்கணும். என்ன விஷயம் தெரியுமா, கவனிக்கலாமா. ஸ்டேட் ஃபங்க்ஷனு, பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷனு, இன்னொன்று பாத் ஃபங்க்ஷன் இருக்குது. இது ரெண்டு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 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 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்ப்போமா, ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு. சரிங்களா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கப்பா, ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்தோட கண்டிஷனை சொல்லுது. சிஸ்டத்தோட கண்டிஷன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, பை யூஸிங் த நியூமரிக்கல் வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணுவீங்களா. என்னது, ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னது, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஸ்டேட்டு. ஒரு கிராஃபில் நீங்கள் பாயிண்ட் குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்காப்பா, கவனிக்கலாமா. இப்போ நமக்கு இது ப்ரெஷரு, இது நமக்கு வால்யூமு. இப்போ இதில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், கிராஃபில், இந்த லெசனில் கிராஃபில் ஒரு பாயிண்ட் குறிக்கிறோன்னா அது பாயிண்ட்னா அது ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அதை ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோ, வால்யூம் வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் கியூபு, ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பார் அப்படின்னு வச்சுக்கலாம், 5 பார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இப்போ செகண்ட் ஸ்டேட் மாறுது. ஸ்டேட் மாறுனா ப்ராசஸ். இது வந்து நமக்கு வந்து 5 மீட்டர் கியூபு 2 பார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 5 மீட்டர் கியூபு, இது வந்து நமக்கு வந்து என்னது, சரிங்களா, இங்கே 1 பாரு, இது 1 மீட்டர் கியூபு, இது வந்து நமக்கு 1 பார் வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க.
இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு நிறைய பார்த்து நம்மளால ட்ரா பண்ண முடியும். நான் சொல்லியிருக்கேன் வி கேன் ட்ரா த இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாத் டு ட்ரா த எனி 2 பாயிண்ட். ஓகே சரியா? ஸோ அப்போ இதுலேருந்து இந்த 1 to 2க்கு நான் ஒரு பாத் வரையேன். ஒரு 1 to 2க்கு நான் ஒரு பாத் வரையினேன். இல்லை இப்படி வந்திருக்கலாம், இல்லை இப்படி கூட வந்திருக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா இப்படி கூட வந்திருக்கலாம். தெர் ஆர் 3 பாத் இருக்கு, சரிங்களாப்பா? தெர் ஆர் 3 பாத்ஸ். திஸ் இஸ் ஐம் டேக்கிங் ஃபர்ஸ்ட் பாத் அண்ட் செகண்ட் பாத் அண்ட் தேர்ட் பாத். ஒரு 3 பாத் இருக்கு. 3 பாத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 3 வேல வந்திருக்கீங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சேஞ்ச் இன் ப்ரெஷர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்து சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் பாத்து. என்ன ஆன்சர் வரும்? வாட்ஸ் அ சேஞ்ச் இன் ப்ரெஷர் இன் ஃபர்ஸ்ட் பாத்? வாட்ஸ் அ சேஞ்ச் இன் ப்ரெஷர் இன் ஃபர்ஸ்ட் பாத்? எது ப்ரெஷர் வேல்யூ? இது வால்யூம் வேல்யூ. எக்ஸ் கமா ஒய் இல்லையா? வால்யூம் கமா ப்ரெஷரு, வால்யூம் கமா ப்ரெஷரு. ஸோ V1 P1 V2 P2. சரிங்களா? சேஞ்ச் இன் ப்ரெஷர் இந்த ஃபர்ஸ்ட் பாத்து. சரிங்களா? சேஞ்ச் இன் ப்ரெஷர் இந்த ஃபர்ஸ்ட் பாத்து. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்கோம்? சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்ன? சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்னப்பா? ஃபைனல் ப்ரெஷர், இனிஷியல் ப்ரெஷர். ஃபைனல் ப்ரெஷர் P2 மைனஸ் இனிஷியல் ப்ரெஷர் P1. ஃபைனல் ப்ரெஷர் என்ன நமக்கு? 1 பார் மைனஸ் இனிஷியல் ப்ரெஷர் என்ன நமக்கு? 5 பார். அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? -4. நம்ம கரெக்டாப்பா? -4. சேஞ்ச் இன் ப்ரெஷர் செகண்ட் பாத் எவ்வளோ? சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து செகண்ட் பாத்துக்கு எவ்வளோ? செகண்ட் பாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரெஷரும் இனிஷியல் ப்ரெஷரும் ஒன்று தானே. ஃபைனல் ப்ரெஷர் அதே 1 பாரு, இனிஷியல் ப்ரெஷர் அதே 5 பாரு. ஆன்சர் -4 தானே வரும். புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாத் யூ டேக் எனி பாத். எந்த பாத்தில் வந்தாலும் ஃபைனல் ப்ரெஷர் வந்து 1, இனிஷியல் ப்ரெஷர் வந்து 5. ஃபைனல் ப்ரெஷர் 1, இனிஷியல் ப்ரெஷர். அப்போ பாத்தை பொறுத்து இந்த ப்ரெஷர் கிடையாது. கரெக்டா? ப்ரெஷர் வந்து டஸ் நாட் டிபெண்ட் பாத்து. லைக் நம்ம கைனமேட்டிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா? டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருப்போம் இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். எது பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்காது? டிஸ்டன்ஸா டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? எது பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்காது? டிஸ்டன்ஸா டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஃபங்க்ஷன். இதை பார்த்த பொறுத்து இருக்காது. வெரி குட். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்த பொறுத்து இருக்குன்னா டிஸ்டன்ஸுன்னா பார்த்து லென்த்து தானே டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பார்த்த பொறுத்து இருக்காது. கரெக்ட். அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் எதை பொறுத்து இருக்காது அப்படின்னா பார்த்த பொறுத்து இருக்காது. சப்போஸ் இந்த வேல்யூ மாறுதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஸ்டேட் இல்லாமல் வேற ஸ்டேட் வருது, இதை விட ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, 0.5 பார் வருதுன்னா வேற ஸ்டேட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக வேல்யூ மாறும். அப்போ என்னது? எதெல்லாம் நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம்? எதெல்லாம் பார்த்து டிபெண்ட் பண்ணி இல்லையோ, அதாவது எது ஸ்டேட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதுதான் நமக்கு என்னப்பா, நமக்கு என்ன ஃபங்க்ஷனு? ஸ்டேட் ஃபங்க்ஷனு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷனில் வந்துடும். இந்த ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சொல்ல போகிறேன். சரியா? யார் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜிப்பா. சரிங்களா? இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறதும் என்ன ஃபங்க்ஷன் தான் வரும்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். ரொம்ப 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 தேவைப்படும் நமக்கு. பார்த்து வச்சுக்கோ. சரியா? இன்டர்னல் எனர்ஜியும் என்ன ஃபங்க்ஷன் தான் வரும்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்டேட் ஃபங்க்ஷனு, இன்டர்னல் எனர்ஜியும் ஸ்டேட் ஃபங்க்ஷனு. சரிங்களா? அப்போ நமக்கு என்னன்னா பார்த்த பொறுத்து இருக்காது. அப்போ நீங்கள் சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் சரி, சேஞ்ச் இன் ப்ரெஷர் செகண்ட் பார்த்தாலும் சரி, சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து தேர்டு பார்த்தாலும் சரி சேமாக தான் இருக்கும். சேஞ்ச் இன் வால்யூம் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பார்த்து, சேஞ்ச் இன் வால்யூம் வந்து செகண்ட் பார்க்குறீங்க, சேஞ்ச் இன் வால்யூம் வந்து தேர்டு பார்க்குறீங்கனாலும் சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபஸ்ட்டு பார்த்து, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி செகண்ட் பார்த்து, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தேர்டு பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா பார்த்த டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? அப்போ கிளியரா? சரிங்களா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஸ்டேட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும். டு நாட் டிபெண்ட் பார்த்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரிங்களா? டு நாட் டிபெண்ட் பார்த்து. ஓகே, திஸ் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, கிளியரா? சரி, பாப்போமா? எழுதியாச்சா? எழுதிட்டீங்களா? ஓகே. அதே மாதிரி நமக்கு இங்கே பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுங்க பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் பாத்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதை பொறுத்து இருக்காது? பார்த்த பொறுத்து இருக்காது. இது டிபெண்ட் ஒன்லி ஸ்டேட்டு அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நவுனஸ். அதனால ப்ராப்பர்ட்டியை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம் இல்லையா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டிஸ்னு படித்தோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லலாமா? ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டேட்டு மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே.
பாத் ஃபங்க்ஷன் இது சொல்லணுமா எகெயின்? இது என்னப்பா வரப்போகுது? டிபெண்ட்ஸ் ஒன்லி பாத்துன்னு வரப்போகுது, அப்படி தானேப்பா? டிபெண்ட்ஸ் ஒன்லி பாத்து, சரிங்களா? டிபெண்ட்ஸ் ஒன்லி பாத்து, நமக்கு பாத்தை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணியிருக்க போகுதுன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? என்னது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யார் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான்ப்பா. 2 பேர் தான் நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் ஹீட்டு, இன்னொருத்தர் ஒர்க்கு. ஸோ இப்போ ஹீட் அண்டு ஒர்க்கு இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்க. எதுலப்பா? நமக்கு பாத் ஃபங்க்ஷனில். அப்போ என்ன அப்படின்னா என்ன சார்? பாத்தை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிக்கிறேன் என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கலாமா? இங்கே பாருங்க, அதே தான். இப்போ நமக்கு ப்ரெஷரு, நமக்கு வால்யூம், அதே வேல்யூ நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? 5 1,5 1,5 5,1 ஓகேங்களா? எகைன் என்னென்ன பாத்தில் வர போகிறோம் அப்படின்னா, சரிங்களா? ஐம் டேக்கிங் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாத், டேக்கிங் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாத், சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது செகண்ட் பாத்து, ஓகேவா? இது நமக்கு செகண்ட் பாத்து. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வரும், அது பேர் ப்ராசஸ்ஸு. ஸோ இது நமக்கு தேர்டு பாத்து, இது நமக்கு தேர்டு பாத்து, ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கப்பா, இப்போ பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா அப்போ சொல்லணும், ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தில் அதிகமாக இருக்குமா, ஒர்க் வந்து செகண்ட் பாத்தில் அதிகமாக இருக்குமா, ஒர்க் வந்து தேர்டு பாத்தில் அதிகமாக இருக்குமாப்பா? ஸோ விச் பாத் நமக்கு மோர் ஒர்க் இருக்கும், சரிங்களா? எந்த பாத்தில் ஒர்க் அதிகமாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாத்தில் ஒர்க் அதிகமாக இருக்கும்? எந்த பாத்தில் ஒர்க் அதிகமாக இருக்கும்? ஒர்க்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரெஷர் வால்யூம் கிராஃபில் ஏரியா அண்டர் த பிவி கிராஃபு. அந்த ஏரியா எங்கே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன்? எங்கே கொண்டு வரணும்? வால்யூம் ஆக்சஸ்க்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? சரியா? பார்த்தீங்களா? இன்னும் நீங்கள் புரியாமல் இருக்கீங்க சில பேர். அப்போது ஒர்க்கு நடத்துனது இன்னும் சரியாக புரியல உங்களுக்கு. ப்ரெஷரு வால்யூமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து எங்கே இருக்குது? இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட்டு, இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டு. இதான் பார்த்தா, இதுதான் பார்த்தா, இது ஃபஸ்ட்டு பார்த்து கரெக்டாக, இது ஃபஸ்ட்டு பார்த்து. அதே மாதிரி இது நமக்கு செகண்ட் பார்த்து, இது நமக்கு செகண்ட் பார்த்து. ஃபைனலாக இது தேர்டு பார்த்து. ஃபைனலாக இது நமக்கு தேர்டு பார்த்து. ஃபைனலாக நமக்கு இது தேர்டு பார்த்து. வாட் இஸ் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன். ஒர்க்குன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை எந்த ஆக்சஸ் கொண்டு வரணும்? வால்யூம் ஆக்சஸ்க்கு. செகண்ட் ஸ்டேட்டை வால்யூம் ஆக்சஸ் கொண்டு வரணும். அப்போது இது கவர் பண்ணுற இந்த ஏரியா தான் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? வால்யூம் ஆக்சஸ் கொண்டு வரணும், கரெக்டாக? ஓகேவா? அதே மாதிரி இங்கே கொண்டு வரீங்க. அப்போ இதுக்கு மேலே தானே ஃபஸ்ட்டு பார்த்துருக்கு. அப்போ இது வந்து இதுதானே. அப்போ இவ்வளோ ஏரியா மட்டும் தானே கவர் பண்ணும். அப்போ எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு பார்த்து கவர் பண்ணுதே, அதை விட இதை பாரு, இதை கொண்டு வந்தீங்கன்னா இது இவ்வளோ ஏரியா மட்டும் தானே கவர் பண்ணும், அப்படிதானே? அப்போ செகண்ட் பார்த்து கவர் பண்ணுறதை விட கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்து கவர் பண்ணுறத விட கம்மியாக தானே இருக்குது. என்ன புரியுதா? அப்போ எந்த பார்த்து ஒர்க் அதிகமாக இருக்குது? எந்த பாத்துக்கு ஏரியா அதிகமாக இருக்கோ அந்த பாத்துக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். அப்போ ஏரியா எதுக்கு அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பாத்துக்கு. ஸோ செகண்ட் பார்த்தை விட தேர்டு பார்த்தை விட ஃபஸ்ட்டு பார்த்தில் தான் நமக்கு ஒர்க் அதிகம். புரியுதா? காட்டிட்டா? எஸ். அப்போ நமக்கு ஃபஸ்ட் பார்த்துக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும், செகண்ட் பார்த்துக்கு, செகண்ட் பார்த்து தேர்ட் பார்த்தை விட. ஓகேங்களா? ஏன்னா ஏரியா வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது பார்த்தீங்களா, ஸ்டேட்டு மாறல, 3 பாத்துலேயும் ஸ்டேட்டு மாறல, கரெக்ட் தானே? 3 பாத்துலேயும் ஸ்டேட்டு மாறல. ஆனால் நமக்கு எது மாறி இருக்கு? ஒர்க்கு மாறி இருக்கு பாருங்க. ஸ்டேட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு 3 பாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு செகண்ட் ஸ்டேட்டு தான். ஸ்டேட்டு மாறல, ஆனால் பாத்து மாறுது. இப்போ பாத்து மாறுறதுனால ஒர்க் என்ன ஃபங்க்ஷன் வரும்னா நமக்கு என்ன ஃபங்க்ஷன் நமக்கு? ஸ்டேட் ஃபங்க்ஷன். சரி, பாத் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு ஹீட் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு பார்த்தா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் செகண்ட் பார்த்தா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தேர்டு பார்த்தா, ஹீட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கப்பா? ஃபஸ்ட்டு பார்த்துலையா, செகண்ட் பார்த்துலையா, தேர்ட் பார்த்துலையா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எந்த பாத்தில் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ விச் பார்ட் ஹேஸ் மோர் ஒர்க்? Yeah, this is previous year question. Which path has more heat? ஓகேங்களா? மோர் ஹீட் வந்து நமக்கு எதில் இருக்கும்? This is previous year question. Okay. என்ன பாத்துலப்பா ஹீட்டு? எனி ஐடியா? தேர்ட் பாத்தில் ஹீட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறீங்க. தேர்ட் பார்த்து ஹேஸ் ஓகேப்பா. சரி, ஹீட் எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் அப்படின்னா, சார் நமக்கு அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், சரிங்களா? கவனிக்கலாமா? ஸோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்,
வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் நம்ம சொன்னோம் சார். ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது Q is equal to சார் W plus del U சார், equal to W plus del U சார். ஓகே, நம்ம சொல்லப்பா del U எந்த பாத்தில் அதிகமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாத்துலையா, செகண்ட் பாத்துலையா, தேர்ட் பாத்துலையா? del U எந்த பாத்தில் அதிகமாக இருக்கும் சொல்லுங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எந்த பாத்தில் அதிகமாக இருக்கும்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எந்த பாத்தில் அதிகமாக இருக்கும்? எல்லா பாத்துலையும் சேமா தானே இருக்கும். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சுங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், நாட் பாத் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத்தை பொறுத்து இருக்காது. அப்போ 3 பாத்துலையும் சேமா இருக்கும். 3 பாத்துலையும் சேமா இருக்கும். அப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. எக்ஸாம்பிள் ஒரு 10 ஜூன் நம்ம எடுத்துக்கலாமே. சரியா, 10 ஜூன் எடுத்துக்கலாம். அப்போ Q எழுதுறேன்னு வச்சுக்கோ, எழுதலாமா? அப்போ Q எழுதுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ நான் Q எழுதுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத் எழுதுறேன். அப்போ ஒர்க்கு ஃபர்ஸ்ட் பாத்து ப்ளஸ் சேஞ்ச் இன் எனர்ஜி ஃபர்ஸ்ட் பாத்து, ஹீட் வந்து செகண்ட் பாத்து ஈக்குவல் டு ஒர்க்கு செகண்ட் பாத்து ப்ளஸ் சேஞ்ச் இன் எனர்ஜி செகண்ட் பாத்து. கரெக்டுங்களா? அடுத்து Q வந்து தேர்டு பாத்து. இப்போ Q தேர்டு பாத்து அப்படிங்கிறது ஒர்க்கு வந்து தேர்டு பாத்து ப்ளஸ் சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து தேர்டு பாத்து. இது வந்து மூணுமே சேமு. 10 10 10ன்னு தான் வரப்போகுது. அப்போ இதை வச்சு நம்ம யாரை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்? இப்போ ஹீட்டை சொல்லுங்க பார்ப்போம். யாரை வச்சு தான் ஹீட்டை சொல்ல முடியும்? ஒர்க்கு எந்த பாத்தில் அதிகமாக இருந்துச்சு? செகண்ட் பாத்தில் ஒர்க் அதிகமாக இருந்துச்சா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சும்மா எடுத்துக்கலாமே. ஒரு 100, ஒரு 80, ஒரு 90 அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்போ எதில் அதிகமாக இருக்கும் சார்? இப்போ சொல்லுங்க சார், எந்த பாத்தில் அதிகமாக இருக்கும் ஹீட்டு? இப்போ சொல்லலாமே. ஹீட் வந்து எந்த பாத்தில் அதிகமாக இருக்கும்? சரிங்களா? அப்போ இது ஒரு 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 110ன்னு வரும். இது 80ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐயோ மாற்றி எழுதிடணும், 90 80. சரிங்களாப்பா? அப்போ நமக்கு 100 அப்படின்னு வரும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தில் தான் அதிகமாக இருக்கும், செகண்ட் பாத்து, தேர்ட் பாத்து. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் பாத்து தான் கிரேட்டர். அப்போ ஒர்க் அதிகமாக இருந்தால் நமக்கு ஒர்க் எந்த பாத்தில் அதிகமாக இருக்கோ அந்த பாத்தில் தான் நெட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நமக்கு அதிகமாக இருக்கும். யூ காட் இட்? பட் சேஞ்ச் இன் எனர்ஜி சேமாக இருக்கும். சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹீட்டும் ஒர்க்கும் பாத் ஃபங்க்ஷனு. சரிங்களா? இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சுங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் மாறினா தான் மாறும். எஸ் எஸ், புரிஞ்சுங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பர்யா. சரிங்களா? அப்போ இப்போ சொல்லுங்க பார்ப்போம், யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு இப்போ நான் கியூவை எப்படி எழுதட்டும்? ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு நான் கியூவை எப்படி எழுதட்டும்? Now what is a cyclic process? சார் சைக்கிளிக் ப்ராசஸ்னா இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருக்கும். தட் இஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ். அப்போ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் நான் எப்படி கியூவை எழுதட்டும்? ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ் எப்படி எழுதலாம்னா, சரிங்களா, நமக்கு தெரியும் சைக்கிளிக் ப்ராசஸ். இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு எழுதுவீங்களா? சைக்கிளிக் ப்ராசஸில் சேஞ்ச் இன் எனர்ஜினா ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட். பட் வந்து ஃபைனல் ஸ்டேட்டும் இனிஷியல் ஸ்டேட்டும் சேமால இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? டெல்யூ வந்து 0 ஆயிடும். அப்போ தட் ஃபார் கியூஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் டெல்யூன்னு எழுதுனா சைக்கிளிக் ப்ராசஸில் டெல்யூ 0. அப்போ கியூஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஆகிடும். கரெக்டாப்பா? கியூஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஆகிடும். அவ்வளோதான். நெட் ஹீட். அப்போ நெட் ஹீட் இன்ட்ராக்ஷன் ஈக்குவல் டு நெட் ஹீட் இன்ட்ராக்ஷன் ஈக்குவல் டு நெட் ஹீட்டு net work transfer. Net heat interaction equal to net heat interaction equal to net work transfer. Network transfer. Okay ba? In a process la for a cyclic process. So for a cyclic process we can write Q equal to W. Okay, clear. இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஒர்க் வந்து உனக்கு தெரியும், ஏரியா என்க்ளோஸ்டு பை த சைக்கிள். அப்போ நீ ஏரியா என்க்ளோஸ் பை சைக்கிள் கண்டுபிடிச்சினா கியூவை கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் கிளியரு, அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. பாருங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஹீட் ஒர்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஹீட் டு ஒர்க் ஆர் நாட் ஸ்டேட் வேரியபிள். ஆமாம், ஸ்டேட் வேரியபிள் கிடையாது, அது பாத் வேரியபிள். அது பாத் ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி எழுதிடக்கூடாது தெரியுமாப்பா? இப்போ நீங்கள் எழுதுறீங்களா, எங்கே பாருங்கப்பா, சொல்ல மறந்துட்டு பாருங்க. இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதுறீங்கல்ல,
ஆனால் இப்போ நீங்கள் டெல் டபிள்யூன்னு வருதுன்னு வச்சுக்கோ, அந்த டபிள்யூ ஃபைனல் மைனஸ் டபிள்யூ இனிஷியல் எழுதக்கூடாது. ஏன்? அது ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிடையாதுல்ல. ஹவு கேன் வி ரைட் ஃபைனல் மைனஸ் இனிஷியல்? அப்போ அதே மாதிரி ஹீட்டையும் எழுதக்கூடாது. எப்படி எழுதக்கூடாது? கியூ ஃபைனல் மைனஸ் கியூ இனிஷியல் எழுதக்கூடாது. அதனால தான் எங்கள் இதுலலாம் காலேஜ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எழுதிடுவோம் அப்படிங்கிறக்காங்க. அது ஒன்று இருக்குது. என்னென்னா பார்ஷியல் நம்ம சொல்லுவாங்களே, மறந்து போச்சு, விட்டுறேன். அது டெல் டபிள்யூ டெல் கியூன்னு எழுதுவோம் நாங்கள். அப்படி எழுதுனா நாங்கள் என்ன எழுத மாட்டோம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுத மாட்டோம். மற்றபடி இப்போ சேஞ்ச் இப்போ டெல் யூவே எழுதுறோம்ல, ஆனால் டபிள்யூ எழுதும் போது இந்த டெல் போட்டுப்போம். அதை இப்போ எழுதக்கூடாது. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எதை எழுதக்கூடாது? ஹீட்டையும் ஒர்க்கையும் எழுதக்கூடாது. சரிங்களாப்பா? ஹீட்டையும் ஒர்க்கையும் நம்ம எழுதக்கூடாது. ஓகே, மறந்துடாதீங்க. சரியா? பார்ஷியல் டெரிவேட்டிவ் அது. சரி, ஓகே, கவனிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கவனிங்க, ஹீட் ஒர்க் வந்து நாட் தேர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு ஏ சிஸ்டம். இதை நீங்கள் அப்புறமா எழுதிக்கங்க, பட் கவனிச்சுக்கோங்க. தேர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு ஏ சிஸ்டம் ரிசல்ட்டிங் இன் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் இட் சிஸ்டம். சரிங்களாப்பா? ஹீட் ஒர்க் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா பாத் ஃபங்க்ஷனு. எஸ், போத் ஆர் அப்பியர் ஒன்லி அட் த பவுண்ட்ரி. சொல்லியிருக்கலாம்ப்பா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணுவோமே. ஓகேவா? அதே மாதிரி போத் ஆர் அல்ஜிப்ரிக் குவான்டிட்டி. அல்ஜிப்ரிக் குவான்டிட்டினா நம்ம கண்டிப்பாக சைன் கன்வென்ஷனோட போட்டே ஆகும். சரிங்களா? ப்ளஸும் வரும் மைனஸும் வரும். ஓகேவா? நம்ம இப்போ ஆட் பண்ணும்போது சைன் கன்வென்ஷன் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, சரி, அவ்வளோதான் சார் ஒன்ஸ். இப்போ நமக்கு இதில் ஸோ இன்டர்னல் எனர்ஜி பார்த்துட்டோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி நம்ம சொல்லும்போது இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்தோம். சரிங்களாப்பா? என்ன தேங்க்யூ வந்துருச்சு. சரிங்களா? அப்படியே இருங்க. சரி, நியூ ஸ்லைடு. இப்போ எனர்ஜி பார்த்துட்டோம், இன்டர்னல் எனர்ஜி பார்த்தாச்சு, இன்டர்னல் எனர்ஜி எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தாச்சு. கரெக்டாக பாரு, நம்ம சொன்னோம்லப்பா, ஹவு கேன் வி சேஞ்ச் த இன்டர்னல் எனர்ஜி? தெர் ஆர் 2 ways. வாட் ஆர் த வேஸ்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். சைன் கன்வென்ஷன் பார்த்தாச்சு, சேஞ்ச் இன் எனர்ஜி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது யார் சொன்னது அப்படின்னா ஜூல், ஜேம்ஸ் பெர்ஸ்காட் ஜூல் சொன்னாப்ல. சரிங்களா? எதை பேஸ் பண்ணது நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களாப்பா? எதை பேஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ்? ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்படிதானப்பா? பேஸ்ட் ஆன் கேட்பாங்கப்பா, ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நம்ம பார்த்தோம் இல்லையா, Q = W + T எழுதுறோம்னா டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருந்ததோ பிஃபோர் த ப்ராசஸ், ஆஃப்டர் த ப்ராசஸும் அவ்வளோதான் இருக்கும். நம்ம லாஸை பற்றி பார்க்கவே இல்லை இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷனை பேஸ் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரியா? எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சை சொல்லுது இல்லையா? அப்போ இன்டர்னல் எனர்ஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. எது? ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். அதே மாதிரி செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா என்ட்ரோபி வரும். ஓகேவா? ஸோ இன்டர்னல் எனர்ஜியை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. எது? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் த இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? இன்டர்னல் எனர்ஜி. அப்போ இவ்வளோ ஹீட்டு கொடுத்தேன், இவ்வளோ ஒர்க் நடந்தது, ஓகே, பேலன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ அங்கங்க இன்டர்னல் எனர்ஜி அது சேஞ்சுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? ஓகேப்பா, சொல்லிக்காங்க பாருங்க. ஃபார் அண்ட் க்ளோஸ்டு சிஸ்டம் அண்டர்கோயிங் சைக்ளிக் ப்ராசஸ் நெட் ஹீட் இன்ட்ராக்ஷன் ஈக்குவல் டு நெட் ஒர்க் இன்ட்ராக்ஷன். ஆமாம், சைக்ளிக் ப்ராசஸில் Q = W. சரி, ஓகேங்களா? இன்ஜின் எனர்ஜி பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. சரிங்களா? இனிமேல் ப்ராப்ளம் தான்ப்பா. ப்ராப்ளம் பார்க்க போகிறேன். சரிங்க? இப்போ தான் வந்து தெர்மோடைனமிக்ஸில் நமக்கு பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சொல்லுங்கப்பா, ஆன்சர் சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்கப்பா. No problems. Answer. First law thermodynamics is a statement of. Yeah, very easy question. Statement of conservation of energy. Now second question answer pa. இது வந்து HC வர்மா புக்ல இருக்க क्वेश्चंस. சொல்லுங்கப்பா. என்னப்பா, எந்த ஆப்ஷன் பா? A ஆப்ஷன், B ஆப்ஷன், C, D. which ஆப்ஷன்? ரெண்டு ப்ராசஸா, A ப்ராசஸ், B ப்ராசஸ். அதாவது ரெண்டு பாத்து, இது ஒரு பாத்து,
இது ஒரு பாத்து, ஏங்கிறது ஒரு பாத்து, பிங்கிறது ஒரு பாத்து. Del Q1, del Q2 heat given to the system E. Then which one is option? வெரி குட். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுப்பா, நமக்கு ஏரியா அண்டர் த கிராஃபாப்பா. அப்போ நமக்கு WA வந்து அதிகமாக இருக்குது WBயை விட. அப்போ தட் ஃபோர் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஏ பாத்தில் தான் அதிகமாக இருக்கும் பியை விட. கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, P இன்ட்டு வின்னு கொடுத்துருக்காங்க. இது பிவி கிராஃப் கொடுத்துட்டு ஒர்க் டன் பை த சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரிங்களாப்பா, ஒர்க் வந்து எப்படி இருக்கும்? ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார், அதனால் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கரெக்டு. சரிங்களா? ஸோ கண்டினியூஸ்லி இன்க்ரீசஸ். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு நம்ம எடுத்துக்கிறோம், இதை நம்ம செகண்ட் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, செகண்ட் ஸ்டேட்டு. இப்போது நம்ம இந்த ஸ்டேட்டில் இருந்து இந்த ஸ்டேட் போக 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 பார்த்தீங்கன்னா ஏரியாவும் அதிகமாகிட்டே இருக்குல்லவா? போக 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 நமக்கு ஏரியா அதிகமாகிட்டே தான் இருக்கே தவிர கம்மியான மாதிரியே நமக்கு ஒன்றும் தெரியலையே. அப்போ ஏரியா அதிகமாக அதிகமாக நமக்கு ஒர்க்கும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும். கரெக்டாப்பா? அப்போ கண்டினியூஸ்லாம் ஒர்க் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ்லி ஒர்க் வந்து இன்க்ரீசஸ். சரிங்களா? கண்டினியூஸ்லி ஒர்க் வந்து இன்க்ரீசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ தான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் போகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கான ஏரியா கம்மியாக இருக்கும். அப்போ போக ஏரியா அதிகமாகிட்டே இருக்குது, நமக்கு ஒர்க்கும் என்ன ஆகிட்டே இருக்கும்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸ்லி இன்க்ரீசஸ். கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல். சரியா? தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல். சரியா? சேஞ்சஸ் சிமெட்ரிக்கலா, ஏரியா அதிகமாகிட்டே இருக்குங்கிற சேஞ்சஸ் சிமெட்ரிக்கலா. ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் இல்லையாப்பா? ஸோ ஒர்க்கு வந்து நமக்கு ஏரியா அண்டர் த கிராஃபு. ஸோ ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா என்ன ஆகிட்டே இருக்குப்பா. நமக்கு இங்கே இந்த இதை எடுத்துட்டோன்னா இப்போ இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை விட இங்கே போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு ஏரியா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இங்கே போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏரியா அதிகமாகும். இங்கே போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏரியா அதிகமாகும். இப்போ ஏரியா அதிகமாக நமக்கு ஒர்க்கும் என்ன ஆகிட்டே இருக்கும்னா அதிகமாகிட்டே இருக்கும். சரியா? ஸோ கண்டினியூஸ்லி இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் so which statement is the correct statement? Which statement is the correct statement? Consider the following two statements. If heat is added to the system, its temperature must increase. Okay, heat வந்து நீங்க ஆட் பண்றீங்க ஒரு சிஸ்டம்க்கு, அதனால டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. If positive work is done by the system in a thermodynamic process, its volume must increases. பாசிட்டிவ் ஒர்க்காக இருந்ததுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கப்பா. ஆப்ஷன் சி. ஸோ பி வந்து கரெக்டு, ஏ வந்து ராங்கு. கரெக்டு. ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடியல் கேஸ் வந்து ஃபேஸ் சேஞ்சே ஆகாது. இப்போ இதே ஹீட்டை வந்து அவங்க எதுக்கு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆடட் டு த ஐடியல் கேஸ்ன்னு வச்சுக்கேன், அது ஃபேஸ் சேஞ்சே ஆகாது, கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கலாம். பட் நமக்கு ஹீட் ஆட் பண்ணால் நமக்கு ஃபேஸ் சேஞ்சு நடக்கும். ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது டெம்பரேச்சர் மாறாமல் இருக்கும்லப்பா, இல்லை அப்படி தானே? நம்ம ஞாபகம் இருக்கால என்ன ஹீட் அது? ஃபேஸ் சேஞ்சுக்கான ஹீட் என்ன ஹீட்டு? கண்டிப்பாக இது நம்ம படிச்சிருக்கோம். ஒர்க் டன் பை த கேஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா அப்போ நமக்கு வால்யூம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு பிஸ்டனை மேலே தள்ளும் இல்லையா? கேஸ் வந்து பிஸ்டனை மேலே தள்ளும் போது நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். எஸ் கரெக்ட், எக்ஸ்பேன்ஷன். பி இஸ் கரெக்டு, ஏ இஸ் ராங்கு. கரெக்டு. ஏன்னா நமக்கு இங்கே சிஸ்டம் யாருன்னு சொல்லவே இல்லை. அப்போ யாரா வேணா இருக்கலாம், ஆனால் இது ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன், இதே சிஸ்டம் ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இது கரெக்டு. ஏன்னா ஐடியல் கேஸ் வந்து ஃபேஸ் சேஞ்சே ஆகாது. சரியா? ஓகேவா? பார்த்துக்கோ. ஓகே
ஸோ நமக்கு ஐடியல் கேஸ்ன்னு கொடுக்கல. அப்போ சிஸ்டம் யாராக வேணா இருக்கலாம். ஏன் இப்போ ஐஸாக கூட இருக்கலாம். அந்த ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஹீட்டை ஆட் பண்ணுறீங்கன்னா அது ஒன்லி ஃபேஸ் சேஞ்ச் தான் ஆகும். ஐஸ் வாட்டராக தான் மாறும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? அந்த மஸ்ட்டுங்கிற வார்த்தை கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல பிரச்சனையே. மேபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இல்லை மஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்துருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் சொல்லுங்கப்பா ஆன்சரு. In a process on a system, the initial pressure and volume are equal to final pressure and volume. ஒரு ப்ராசஸில் இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஈக்குவல் டு ஃபைனல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். அப்படியா? இனிஷியல் ப்ரெஷரு சொல்கிறாங்க, இனிஷியல் ப்ரெஷரு அண்டு இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் டு, அப்போ இனிஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபைனல் ப்ரெஷர், இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்னப்பா? ஏ. ஓகே ஓகே. இனிஷியல் டெம்பரேச்சர் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா என்ன தெரியுதுப்பா? ஆக்சுவலாக இது என்ன ப்ராசஸ்? இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருக்கா? இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருக்கா? அப்போ நமக்கு இது வந்து சைக்ளிக் ப்ராசஸா? என்ன ப்ராசஸ்ப்பா இது? சைக்ளிக் ப்ராசஸ்ஸு. அப்போ சைக்ளிக் ப்ராசஸில் அப்போ கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஜீரோ சொல்லியிருக்கேனா? சைக்ளிக் ப்ராசஸில் சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம ஜீரோன்னு பார்த்தோமா? அப்போ கண்டிப்பாக டெம்பரேச்சர் எப்படி தான் இருக்க போகுது? ஆமாம், ஏன்னா இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருக்கிறதுனால அப்போது கண்டிப்பாக டெம்பரேச்சரும் எப்படி இருக்கும் நமக்கு? சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆன்சர் கரெக்டு. அடுத்து, இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி. எஸ், ஆப்வியஸ்லி இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல். ஏன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷனு, அப்படிதானே? அப்போ இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி. The net heat given to the system in the process must be zero. அது எப்படி சொல்றது? நெட் ஹீட் வந்து நெட் ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது நம்ம சொல்ல முடியாது. நெட் ஒர்க் டன் வந்து அதுவும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ மோர் தென் 2 ஆப்ஷன் தர பஸ்ட் ஏ அண்ட் பி வந்து நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஏரா நெட் ஹீட் ஈக்குவல் டு நெட் ஹீட் ஈக்குவல் டு ஒர்க் எப்படி வரும்? நெட் ஒர்க் தான் வரும். நெட் ஹீட் ஈக்குவல் டு நெட் ஒர்க் தானே வரும். ஹவு மஸ்ட் ஜீரோ? ஹவு மஸ்ட் ஜீரோ? நெட்டு இப்போ தானே பார்த்தோம். நெட்டு சைக்ளிக் ப்ராசஸில் நெட்டு ஹீட் ஈக்குவல் டு ஒர்க்குன்னு. எங்கே நம்ம ஜீரோன்னு பார்த்தோம். மேபி ஒர்க்கு ஜீரோவாக தான் இருக்கலாம். அது மெயின் கொடுத்துருக்கலாம். சரியா? கிளியரா? கிளியரா? எஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து போகலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகேப்பா. ஆன்சர், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆன்சரு டி சி. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க. ஒரு சிஸ்டம் கேன் பி டேக்கன் ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் பை 2 டிஃப்ரெண்ட் மெத்தட். அப்போ 2 டிஃப்ரெண்ட் மெத்தடாப்பா? இப்போ பிவி கிராஃப் வரைஞ்சிருக்கோன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட்டு நம்ம எடுத்துட்டோம்னா P1 V1 இந்த இடத்துல. ஸோ அந்த P1 V1 P2 V2ன்னு எழுதிக்கலாமே. 2 இங்கே ஒரு பார்த்து இது ஒரு பார்த்துன்னு சும்மா வச்சுப்போமே. ஃபஸ்ட்டு பார்த்து செகண்ட் பார்த்துன்னு வச்சுக்கலாமே. 2 different method. Del Q del W represent the heat given to the system and work done by the system. Okay, heat given to the system and work. Which of the following must be same in both method? எது வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாத்தில்
ஃபஸ்ட்டு பார்ட்டில் சரிங்களாப்பா 2 மெத்தடில் இருக்கான். டிஃப்ரெண்ட் மெத்தடில் del Q del W represent the heat given to the system and work done by the system. அப்போது ரெண்டுத்துலையுமே எது சேமாக இருக்கும்? டெல்யூ தானேப்பா சேமாக இருக்கும். ஏப்பா இப்போ நமக்கு 1 to 2 எது சேமாக இருக்கும்? 1 to 2ல் உள்ள டெல்யூவும் செகண்ட் பார்ட்டில் உள்ள டெல்யூவும் நமக்கு சேமாக இருக்கும். ஓகேவா? எந்த டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்தாலும் ஃபஸ்ட்டு மெத்தடில் உள்ள டெல்யூவும் செகண்ட் மெத்தடில் உள்ள டெல்யூவும் சேமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனு. டெல்யூனா என்ன நமக்கு? டெல்யூனா Q மைனஸ் டபிள்யூ. அப்போ அவங்க டெல் Qன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ del Q மைனஸ் del W ஓகேவா ஈக்குவல் டு என்னப்பா வரும்? இதில் உள்ள del Q மைனஸ் del Wன்னு வரும். அப்போ நமக்கு del Q மைனஸ் del W அப்படின்னு வருமா? அப்போ நமக்கு எது சேமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு மெத்தட்லையும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் தான் சேமாக இருக்கும். இந்த del Q மைனஸ் del Wனா del U. அப்போ del U தான் சேமாக இருக்கும். புரியுதா? ஆப்ஷன் டி கரெக்டு. கரெக்டு தான்ப்பா. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னப்பா நமக்கு? ஸோ del Q மைனஸ் del W. ஆக்சுவலாக டெல் போடக்கூடாது, அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? டெல் போட்டாலும் அதோட மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மைனெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு. Q2 மைனஸ் Q1 எழுதக்கூடாது. சரி சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிப்பா, வீடியோ மறைக்குதோ? இப்போ தெரியுதா? இதோட சின்னதாக நான் இப்போ தெரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க. என்னப்பா ஆன்சரு? ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, பார்ப்போமா? இப்போ இதில் மோர் தென் ஒன் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும், அதனால் அதையும் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. இங்கே பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஸோ del U1 del U2 அப்படிங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இன் அ ப்ராசஸ் ஏ அண்டு பி. ஏல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி del U1. பி பாத்தில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 2. ஓகே, இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தா தெரியுதுன்னா இங்கே பாருங்கப்பா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, இனிஷியல் ஸ்டேட்டு. இதுதான் இந்த ஏ, அதாவது இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட் போயிட்டு திரும்ப அந்த ஸ்டேட்டுக்கு. இப்போ இதுதான் ஃபைனல் ஸ்டேட்டும் அதுதான். அப்போ இது வந்து முதல்ல சைக்ளிக் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்ஸு? சைக்ளிக் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா? ஓகே, சைக்ளிக் ப்ராசஸில் நமக்கு என்ன தெரியும்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோவாப்பா. சைக்ளிக் ப்ராசஸில் எது ஜீரோ? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்கள் del U1ஐயும் del U2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. del U1ஐயும் del U1 del U2 எப்படி பாருங்க, நமக்கு del U1ஐயும் நீங்கள் del U2ஐயும் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் என்னப்பா நமக்கு ஜீரோ. ஏன் ஜீரோ? ஏன் del U1 ப்ளஸ் del U2 நமக்கு ஜீரோ அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணால் ஜீரோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சப்ராக்ட் தான் பண்ணணும். அப்போ del U1 மைனஸ் del U2 என்ன ஆன்சர் வரும் நமக்கு? ஜீரோ வரும். கரெக்டாப்பா? ஏன் ஏன் அப்படின்னா சைக்ளிக் ப்ராசஸில் நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு 10 ஜூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்டர்னல் எனர்ஜி. இந்த இடத்துல ஒரு 20 ஜூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அப்போது del U1 எவ்வளோ அப்படின்னா ஃபைனல், அதாவது இந்த இடத்துல சொல்கிறேன் சரிங்களா. அப்போ 20 மைனஸ் 10ன்னு வருமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் 10ன்னு வந்துருமா? இதே திரும்பி வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ திரும்பி வரும்போது எது இனிஷியலு? திரும்பி வரும்போது 20 தான் இனிஷியலு, 10 ஃபைனல் வந்துடும். அப்போ 10 மைனஸ் 20ன்னு வருமா ஆன்சரு? அப்போ மைனஸ் 10 ஜூல்னு வருமா? அப்போ நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ del U1 ப்ளஸ் del U2 நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா எப்பா del U1 ப்ளஸ் del U2 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, மைனஸ் போட்டால் வராதே. del U1 ப்ளஸ் del U2 நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. ஆன்சர் என்ன வரும் நமக்கு? அப்போ இது ப்ளஸ் 10, இது மைனஸ் 10, ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஜீரோன்னு வந்துடும். நமக்கு ஆன்சர் ஜீரோன்னு வரணும். சைக்ளிக் ப்ராசஸில் del U என்ன வரணும்? ஜீரோன்னு வரணும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா, செகண்ட் ஒன் கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு, ஏ வந்து கரெக்டு. செகண்ட் ஒன்று அது ராங்கு, ஏன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ண ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லையா, அது வராது.
சரி வேற என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ΔU1 + ΔU2 வந்து நமக்கு 0வா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ΔQ - ΔW 0. ஆமா. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. ΔQனா என்ன சொல்லியிருக்காங்க? இங்க பாருப்பா. ΔQனா ΔQங்கிறது நெட் ஹீட்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? நெட் ஹீட். நமக்கு தான் தெரியுமே சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஏப்பா சைக்கிளிக் ப்ராசஸ்ல நெட் ஹீட் ஈக்குவல் டு நெட் ஒர்க்கா? நெட் ஹீட் ஈக்குவல் டு நெட் ஒர்க்கா? அப்படிதானே? அப்போ நெட் ஹீட் என்னது? ΔQன்னு சொல்லிட்டாங்களா? நெட் ஒர்க் என்னது? ΔWன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நமக்கு ΔQ - ΔW ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆப்ஷன் சியும் கரெக்ட். சியும் கரெக்ட். ஆப்ஷன் டி தப்பு. ஸோ இப்போ ஏ அண்ட் சி கரெக்டாப்பா? கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? எப்படி இருக்கு பார்த்தியா கொஸ்டின்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ். சரிங்களா? ஸோ நமக்கு இது முதல்ல என்ன ப்ராசஸ் நம்ம பார்க்கணும். இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸில் ΔU 0ன்னு தெரியும். அப்போ ΔU 0 வரணும்னா எதை சூஸ் பண்ணணும்? ஏவா பியான்னு கேட்டிங்கன்னா ஏ தான். ஏன்னா இதில் +10 இதில் -10. சரிங்களா? சரிங்களா? எப்படி சொல்கிறோம்? சேஞ்ச் இன் இந்த எனர்ஜி இங்கே பாருப்பா. இதுதான்ப்பா இனிஷியல் ஸ்டேட்டு. இதே இனிஷியல் ஸ்டேட்டு. இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 திரும்ப 1க்கு வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த இடத்துல ஒரு 10 ஜூலு, இந்த இடத்துல ஒரு 20 ஜூலு. அப்போ இங்கேருந்து போகும்போது ஃபைனல் இது வரும். ஏ ஏ ஏ பாத்தில் பார்த்தீங்கன்னா 20 2ங்கிறது ஃபைனலு, 1ங்கிறது இனிஷியலு. அப்போ 20 - 10ன்னு வரும். ஆன்சர் வந்து +10ன்னு வரும். அதே நீங்கள் பி பாத்தில் பார்த்தீங்கன்னா இது இனிஷியலு, இது ஃபைனலு. அப்போ என்ன வரும்னா 10 - 20ன்னு வரும். அப்போ -10ன்னு வரும். அப்போ தட் ஃபார் சேஞ்ச் இன் இன்டர்னர்ஜி நீங்கள் ΔU1 - ΔU2ன்னு போட்டிங்கன்னா எப்படிப்பா 0 வரும்? இது +10, இது -10. இது எப்படிப்பா 0 வரும்? இது 0வே வராது. அப்போ எது போட்டால் தான் 0 வரும்? ΔU1 + ΔU2 தான் நமக்கு 0 வரும். ஏன்? ஏன்னா சைக்கிளிக் ப்ராசஸில் சேஞ்ச் இன் இன்டர்னர்ஜி 0. சேஞ்ச் இன் இன்டர்னர்ஜி என்ன வரணும்? ஆன்சரு 0 வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ΔU1 ΔUW2 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாம். அப்போ நமக்கு நெட்டு ஹீட்டு அது இல்லாமல் நெட்டு ஹீட் ஈக்குவல் டு நெட்டு ஒர்க் நமக்கு தெரியும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ΔQ - ΔW ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னால தானேப்பா 0 வந்தது ஏழு. சரி நெக்ஸ்ட். ஓகேப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ். ஓகே when 100 joule of heat is applied to it, find out the change in internal energy. Wow, what an interesting question. Change in internal energy கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னது? நல்லா கேட்டுக்கங்கம்மா மகதி. எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். அது இப்படி தான் இருக்கணும்லாம் யாருமே சொல்ல முடியாது. நம்ம இதில் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. அது ஜேஇயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும். என்ன நீட்டில் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மட்டும் தான் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? மற்றபடி வந்து நீட்லேயும் அசஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதனால் எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி இந்த லெசனில் எல்லா கொஸ்டினும் வரும். என்னப்பா வருது? ஓகே. சேஞ்ச் இன் எனர்ஜி இன் த கெப்ட் இன் த ரிஜிட் கண்டெய்னர். ரிஜிட் கண்டெய்னர்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சரிங்களாப்பா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் சொல்லியிருக்கோமாப்பா. என்ன ப்ராசஸ்ஸு? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒர்க் வந்து நமக்கு 0. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒர்க் வந்து 0. அப்போ நமக்கு அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு Q is equal to W plus del U. அப்போ W வந்து 0. Q எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்களா? சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா +100. இப்போ +100 ஜூல் ஈக்குவல் டு del U. அப்போ del U ஈக்குவல் எவ்வளோப்பா? +100 ஜூல். கிளியர்? கிளியர்? del U is equal to +100 ஜூல். ஸோ ரிஜிட் கண்டெய்னர்னா நமக்கு தெரியும் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஒன்று பிஸ்டனை லாக் பண்ணுவாங்க, இல்லைனா கண்டெய்னர் ரிஜிடாக இருக்கும். அப்போ ஒர்க் வந்து நமக்கு 0. ஒர்க் 0னா நமக்கு Q ஈக்குவல் டு W. எஸ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? நல்லா கொஸ்டின் பார்த்துக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் சேஞ்சஸ் லீனியர்லின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. இதெல்லாம் கவனிக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கணும். லீனியர்லி. ஓகே வித் வால்யூம் ஃப்ரம் 10 கிலோ பாஸ்கல் 200 cc to 50. அப்போனா இது இங்கே பாருங்க, இது நமக்கு
இனிஷியல் ஸ்டேட்டு, ஏன்னா இதுதான் ஃப்ரம்னு கொடுத்துருக்கான் இல்லையா, அப்போ அது இனிஷியல் ஸ்டேட்டு. 50,50 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டு. அப்போ இது இனிஷியல் ஸ்டேட்டு, இது ஃபைனல் ஸ்டேட்டு. அப்போ நம்ம கிராஃப் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் டு ட்ரா த கிராஃப், ப்ரெஷரு, வால்யூமு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது என்ன, ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குல்ல, அப்போ இங்கே வந்து 10 கிலோ பாஸ்கலு, இது கிலோ பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க, இது வந்து சிசியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10, இது வந்து எவ்வளோப்பா, இது வந்து 50. அதுமாரி வால்யூம் வந்து 250, அப்போ இங்கே 50, இங்கே 200, ஓகேவா. ஸோ நான் வாட் இஸ் இனிஷியல் ஸ்டேட்டு, வாட் இஸ் இனிஷியல் ஸ்டேட்டு 10,200. 10,200 வந்து இனிஷியல் ஸ்டேட்டு. ஃபைனல் ஸ்டேட் வந்து 50,50, இது வந்து ஃபைனல் ஸ்டேட்டு. எப்படி வேரி ஆகுதுன்னா லீனியர்லி வேரி, லீனியர்லினா ஸ்ட்ரெயிட் லைன், இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன். இது ரெண்டு ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன், ஓகேவா, இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது இனிஷியல் ஸ்டேட்டு, இது ஃபைனல் ஸ்டேட்டு. லீனியர்லின்னு சொன்னதுனால ஸ்ட்ரெயிட் லைன், லீனியர்லின்னு சொன்னதுனால ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ என்னதுன்னா இது வந்து ஒரு கம்ப்ரெஷன் ப்ராசஸ் இல்லைப்பா, இல்லை திஸ் இஸ் த கம்ப்ரெஷன். வால்யூம் கம்மியாக இருக்கு, வால்யூம் கம்மியாக இருக்குல்லப்பா, வால்யூம் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. யா திஸ் இஸ் பியூர்லி கம்ப்ரெஷன் ப்ராசஸ், பியூர்லி கம்ப்ரெஷன். ஓகே, கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, கால்குலேட் த ஒர்க் டன் பை த கேஸ், கால்குலேட் த ஒர்க் டன் பை த கேஸ். ஹவு டு ஃபைண்ட் அ ஒர்க் டன், ஹவு டு ஃபைண்ட் அ ஒர்க் டன் அப்படின்னா, சார் இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கணும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா, இல்லை. கான்ஸ்டன்ட் வால்யூமா, இல்லை. அப்போ வேற என்னது, சைக்ளிக்கா, இல்லை. அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏரியா அண்டர் த கிராஃபு, ஏரியா அண்டர் த கிராஃபு, ஏரியா அண்டர் த கிராஃபு, ஏரியா அண்டர் த கிராஃபப்பா. அப்போ ஏரியா அண்டர் த கிராஃப்னா இது என்ன ஷேப்பில் வருது அப்படின்னா, இல்லை இது நல்லா கவனிக்கணும், இது வந்து என்ன ஷேப்பில் வருது, ஒரு ட்ரெபீசியம் ஷேப்பில் வருதா, ட்ரெபீசியம், ட்ரெபீசியம் ஷேப்பாயா, இது வந்து ட்ரெபீசியம் ஷேப்பா, எலிக்கட்டை, திஸ் இஸ் அ ட்ரெபீசியம். ட்ரெபீசியமோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ட்ரெபீசியம் ஏரியா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஆஃப் இன்டூ சம் ஆஃப் பேரலல் சைடு. இது பேரலல் சைடு, இப்போ இது ரெண்டும் பேரலல் சைடு, ஓகேவா. அப்போ ரெண்டு பேரலல் சைடை நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னது வரும், இது வந்து இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது 50, இங்கேருந்து பார்த்தோன்னா இது 10, அப்போது 50 + 10, ஆனால் கிலோ பாஸ்கலில் இருக்குது, கிலோ பாஸ்கலில் இருக்கிறதுனால ஒரு 10⁻3, புரியுதுங்களா. அடுத்து ஆஃப் இன்டூ சம் ஆஃப் பேரலல் சைடு இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு, அதான் பேஸ் இன்டூ ஹைட் மாதிரி வச்சுக்கையா. ஹைட் வந்து 2 ஹைட் வரையா, உனக்கு புரியுற மாதிரி எழுதணுமாயா, இங்கே பாரியா, பேஸ் இன்டூ ஹைட்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஓகேவா. இங்கே இந்த இடத்துல பேஸ் என்ன வரும், இங்கே பாரு இதான் பேஸா, இப்போ 200 - 50 எவ்வளோ, 150யா. ஸோ இப்போ 115, ஆனால் சிசியில் இருக்குது, சிசியை மாற்றணும்னா 10⁻6. சொன்ன நேற்று பார்த்தோம், நேற்று ஈவினிங் கிளாஸில் பார்த்தோம். சென்டிமீட்டர் கியூபை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா 10⁻6. ஹெச்னா 2 ஹெச் வரும், H1 + H2. அப்போ H1 என்னன்னு தெரியும், H2 என்னன்னு தெரியும். சப்ஸ்டிட் பண்ணலாமா, சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது என்ன இது, ஓகேவா. இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ வரும், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ பி வந்து என்ன 150 × 10⁻6 இன்டூ ரெண்டு ஹைட்டு தான் என்ன சொன்னோம் நம்ம. ஸோ 10 + 50 ஆனால் இன்டூ 10⁻3. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஆனால் இந்த 50 இருக்குல்லப்பா, இந்த 150ங்கிறது மைனஸில் வரும். ஏன்னா இங்கே பாருங்க 1 to 2 இப்படிலாம் போகிறோம் கம்ப்ரெஷனில், அப்போ ஃபைனல் வால்யூம் கம்மியாலாம் இருக்கும், இனிஷியல் வால்யூமை விட ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியாலாம் இருக்குது, அப்படி தானேயா. அப்படின்னா இங்கே 50 இங்கே 200 எழுதும்போது, அப்போ ஃபைனல் மைனஸ் எழுதும்போது 50 - 200 எழுதுவீங்க, அப்போ ஆன்சர் வந்து -150 வரும், கரெக்டா. அப்போ ஒர்க் வந்து நெகட்டிவ், ஒர்க் வந்து நெகட்டிவ்ல வரும், ஒர்க் வந்து மைனஸ்னு வரும், ஓகேவா. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் ஆஃப் அப்படின்னு வரும். ஆன்சர் பண்ணாலப்பா, இது எவ்வளோ 60யா, ஸோ 1 2s are 2, 60 - 30, ஓகே. இப்போ 15 × 3 என்ன வரும், 15 × 3 வந்து 45, 45, இங்கே ஒரு 10 பவர், இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு -6 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, அப்படி தானேப்பா. அப்புறம் இங்கே ஒரு 3 இருக்குது. ஆன்சர் என்னப்பா, ஆன்சர் ஃபைனல் ஆன்சரு, ஓகேவா. ஸோ 3 1 4 1 5, அப்போ 45 × 10 பவர் 4 5 -1, ஆன்சர் வந்து -4.5 ஜூல் வருதா, எல்லாருக்கும் வருதா, ஒர்க்கு -4.5 ஜூல் வருதா, ஒர்க் வந்து -4.5 ஜூல். ஏன் மைனஸ், ஏஸ் கம்ப்ரெஷன் ஃபைனல் வால்யூம் இஸ் லெஸ் தென் இனிஷியல் வால்யூம்.
Final volume is less than initial volume. Why negative? Final volume is less than initial volume. The work வந்து minus 4.5 joule. Is it clear? So trapezium area. Yes. ஸோ இப்போ நமக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் நோ ஹீட் இஸ் சப்ளைடு ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கேஸ், நோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எப்பா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன வரும்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நோ ஹீட் இஸ் சப்ளைடு ஆர் எக்ஸ்ட்ரா, அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0. அப்போ நமக்கு தெரியும் Q is equal to W plus del U. ஓகேவா? Q 0ன்னு சொல்லிட்டாங்க. W வந்து minus 4.5 plus del U. அப்போ நமக்கு del U is equal to plus 4.5. ப்ளஸ்ஸில் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போது ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இனிஷியலை விட. அப்போ நம்ம கம்ப்ரஷன் பண்ணும்போது நம்ம ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் வருமா? நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பாசிட்டிவ். கிளியரா? கரெக்டாக வந்துச்சு பாரு. சரியா? நீங்க ஒரு ஒர்க் செய்றீங்க அப்படின்னா அதோட நீங்க ஒரு ஒர்க் கொடுக்குறீங்கன்னா நீங்க செய்யற ஒர்க் தான் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? கிளியரா? ஓகே எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே ரைட்டு. சரியா? ஓகே. ஸோ ஒர்க்கு கியூவு டெல்யூ இந்த 3 சுற்றி தான் ப்ராப்ளம்ஸ் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். இதை நீ வேணால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு வச்சுக்கோ. செகண்ட் ஹாஃப் வந்து ப்ராசஸ்லேருந்து கேட்பாங்க. ஒன்று QW del U ஃபர்ஸ்டா தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி கேட்கணும், இல்லைன்னா அந்த ப்ராசஸ் வந்துலேருந்து கேட்கணும். கொஸ்டின் அப்புறமா எழுதிருங்க. நான் நோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா கொஸ்டின் எழுதிருங்க. இப்போ எழுதும் போது கிவன் டேட்டா மட்டும் எழுதிருங்க. கொஸ்டின் வந்து மறக்காம எழுதிருங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பார்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 பார்த்து கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஏபி இது என்ன சைக்ளிக் ப்ராசஸாப்பா? சைக்ளிக் ப்ராசஸா இல்லையா? எஸ் ஆர் நோ? திஸ் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ். எஸ் ஆர் நோ? சைக்ளிக் ப்ராசஸா? கிடையாது. சைக்ளிக் ப்ராசஸ் கிடையாது. ஏ பாத்துல இருந்து ஏ ஸ்டேட்ல இருந்து பி ஸ்டேட்டுக்கு போறாங்க. தேர் ஆர் 3 பாத்துல போறாங்க. அப்போ இனிஷியலும் ஃபைனலும் வேற வேற. இது நமக்கு இனிஷியலு, இது நமக்கு ஃபைனலு. இந்த இனிஷியல் இருந்து ஃபைனலுக்கு 3 பாத்துல போறாங்களா? இஸ் கிவன் 3 பாத்து. வாட் ஆர் த பாத்து? ஏபின்னு ஒரு பாத்து, அப்புறம் ஏடிபின்னு ஒரு பாத்து, அப்புறம் ஏடிபின்னு ஒரு பாத்து. தேர் ஆர் 3 பாத்து. ஏடிபின்னு ஒரு பாத்து, அண்ட் ஃபைனலா ஏசிபின்னு ஒரு பாத்து. மொத்தம் 3 பாத்து. ஓகே. கால்குலேட் த ஒர்க் டன் பை த கேஸ் இன் ஈச் பாத். ஒவ்வொரு பாத்துலையும் ஒர்க்கு கண்டுபிடிக்கணுமாப்பா? கண்டுபிடிக்கலாமா? நான் ஒரு பாத்துக்கு நான் சொல்றேன், மற்ற பாத்துக்கு நீங்க போட்டுடலாமா? ஓகேப்பா. இங்கே பாருங்க, இங்கே கவனிச்சிங்களா இல்லையா? இங்கே பாருங்க, வால்யூம் இங்கே கொடுத்துருக்கான். இதான் கவனிக்கணும். கண்ணை மூட்டு போட்டுறக்கூடாது. சிசி வேற கொடுத்துருக்கான், கிலோ பாஸ்கல் வேற கொடுத்துருக்கான். யூனிட் கன்வர்ஷன் பண்ண தெரியணும். 1 சிசி மீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா 10⁻⁻6 மீட்டர் கியூபு. 1 கிலோ பாஸ்கல் கிலோவை மாற்றணும்னா 10⁻3 பாஸ்கல்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த யூனிட் கன்வர்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஒவ்வொரு பாத்துலையும் பார்க்கலாமா? ஒர்க்கை ஏரியான்றது கிராஃபா. ஆனால் என்ன ஆக்சஸ் கொண்டு போகணும்? வால்யூம் ஆக்சஸ் கொண்டு போகணும். என்ன ஆக்சஸ் கொண்டு போகணும்ப்பா? வால்யூம் ஆக்சஸ் கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏபி பார்த்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏபி பார்த்து பார்க்கலாமா? இங்கே வால்யூமு, இங்கே ப்ரெஷரு. ஸோ இதுதான் நம்ம ஏபி பார்த்து. திஸ் இஸ் ஏபி பார்த்து. திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. ஓகேவா? ஏ டு பி. ஸோ வால்யூம் அதிகமாக இருக்கா? அப்போ பாசிட்டிவ் ஒர்க் தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே பாருங்க, எந்த ஆக்சஸ் கொண்டு போகணும் பார்த்தீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே கொண்டு வந்துடுவாங்க. நோ, இங்கே பாருங்கப்பா, வால்யூம் ஆக்சஸ் கொண்டு போகணும். வால்யூம் ஆக்சஸ் கொண்டு போகணும். எகெயின் ஒரு எலிக்கட்டை கிடைச்சிருக்கு. ட்ரெப்பீசியம் அப்படிதானப்பா? ட்ரெப்பீசியம். this volume 10 to 25. This is 10 cc, this is 25 cc. அண்ட் இந்த ப்ரெஷர் எவ்வளோ? 10 30. ஓகே. இது வந்து 10 கிலோ பாஸ்கல், இது வந்து 30 கிலோ பாஸ்கல். கரெக்டாப்பா? ஸோ இந்த ஏரியா கிடையாது. ஐ எம் டேக்கிங் திஸ் ஏரியா. ஓகேவா?
இந்த ஏரியா தான் பார்க்கணும். ஏரியா அண்டர் த அப்போ நமக்கு ஒர்க் என்ன ஃபார்முலா? ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் த கிராஃப் ட்ரெபீசியம் ஆஃப் இன்டூ பேஸா, எது பேஸ் வரும்? இது பேஸ் வருமா? அப்போ இது H1 இது H2ன்னு வருமா? அப்போ பேஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த டிஃப்ரென்ஸா? அப்போது 25 மைனஸ் 10 தான் வரப்போகுது. அப்போ நமக்கு ப்ளஸ் 15. ஸோ ப்ளஸ் 15 இன்டூ 10 பவர் மைனஸ் 6 இன்டூ H1 ப்ளஸ் H2வா? H1 எவ்வளோ? இங்கே பாருங்கள், H1 எவ்வளோ? இங்கேருந்து இந்த ஹைட் எவ்வளோ? H1 30 கிலோ பாஸ்கல் ப்ளஸ் H2 வந்து 10, இது இன்டூ 10 பவர் 3. ஓகேவா? அப்போ 1 2 சார் 2, இது 20 2 சார் 40, அப்புறம் நமக்கு 15 இன்டூ 2 எவ்வளோ? நமக்கு 30 வருமா? 30 15 2 30 இன்டூ இங்கே ஒரு 10 பவர் மைனஸ் 6, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 3 வருது. இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ 4, ஸோ அப்போ 30 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 வருது. இப்போ ஆன்சர் 0.3 வருதாயா? இன்னும் எனக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா என்னை விட இன்னும் போடாமல் இருக்காங்க. ஏன்னு என்னடே பண்ணுறீங்க? 0.3 ஜூல் வருதா? 0.3 ஜூல் வருதா? 30/100 இல்லையா? ஆன்சர் இருந்துச்சா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் ஆன்சர் ஒன்றையும் காணும். 0.3 ஜூல். எஸ், எஸ் பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா ஏலேருந்து பி போகும்போது ஃபைனல் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது இனிஷியல் வால்யூமோட. கண்டிப்பாக ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வரும். சரி, இப்போ நான் இன்னும் ஒன்று மட்டும் போடுறேன், நீங்கள் மற்றது போடுங்க. ஸோ திஸ் பாத் இஸ் ஏபி பாத்து. ஏபி பாத்தில் ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. ஒர்க் டன் வந்து ஏபி பாத்து. இப்போ ஒர்க் டன் வந்து ஏடிபி நான் போடுறேன், ஏசிபி நீங்கள் போடுங்க. சரியா? ஏடிபி பார்த்து எடுத்துக்கலாமா? ஸோ ஏடிபி பார்த்து எடுத்துக்கலாம். ஏடிபி பார்த்து எப்படி இருக்கு? இது நமக்கு ப்ரெஷரு, வால்யூமு நமக்கு ப்ரெஷரு. ஸோ இது வந்து ஏடிபியா? யா, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் டி, திஸ் இஸ் பி. ஸோ ஏ டு டி. ஓகேவா? ஸோ டைரெக்டாக போகாமல் சுற்றி போகிறாப்புல. சரிங்களா? இப்போ நமக்கு இதில் எது கான்ஸ்டன்ட் வால்யூமு? கான்ஸ்டன்ட் வால்யூம்னா ஒர்க்கு ஜீரோ இல்லை. ஏடி ஏடி வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமா, டிபி வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமா? விச் ஒன் இஸ் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்? ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்னா ஒர்க்கு ஜீரோ. ஏடியா டிபியா? கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். ஓகே, வால்யூம் என்ன ஆக்சிஸில் இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஒய் கான்ஸ்டன்ட்னா ஈக்குவேஷன் என்னன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் யார்? டிபி. அப்போது இங்கே ஒர்க்கு வந்து ஏடிபியை நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம். ஒர்க்கு வந்து ஏடி ப்ளஸ் ஒர்க்கு என்ன அல்ஜிப்ரிக் குவான்டிட்டி பார்த்தோமா, ஒர்க்கு வந்து டிபின்னு பார்த்தோமா. ஸோ டிபி வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறதுனால இதோட ஒர்க் என்னவாயிடும்? ஜீரோ ஆயிடும். அப்போ ஏடி மட்டும்தான். ஏடி என்ன ப்ராசஸ்ஸு? ஏடி வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஏடி என்ன ப்ராசஸ்ப்பா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேவா? அப்போ தட் ஃபோர் ஒர்க் வந்து ஏடி, சாரி, ஒர்க் வந்து ஏடி. ஏடி வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷரோட ஒர்க் ஃபார்முலா படிச்சிருக்கோம். பி இன்டூ டெல்வின்னு படிச்சிருக்கோமா? ஸோ ப்ரெஷர் என்னது? ஏல உள்ள ப்ரெஷரும் டியில் உள்ள ப்ரெஷரும் சேம் தான், 10 கிலோ பாஸ்கல். இப்போ 10 கிலோ பாஸ்கலு இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம். ஃபைனல் மைனஸ் இனிஷியலா? இது ஃபைனலு. இங்கே இனிஷியல் எவ்வளோ? 10, இங்கே டி எவ்வளோ? 25, அப்போது 15. அப்போது 15 சிசி. ஸோ யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ 10 இன்டூ 10 பவர் 3 ஓகேவா, இன்டூ 15 இன்டூ 10 பவர் மைனஸ் 6. ஸோ ஆன்சர் எவ்வளோப்பா? ஆன்சர் எவ்வளோப்பா? ஸோ 15 இன்டூ 10 பவர் 4 10 பவர் மைனஸ் 2 வருதா? அப்போ ஆன்சரு 0.15 ஜூல். கரெக்டா? இதுதான் நமக்கு ஒர்க் வந்து ஏடிபி பாத்தில். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா ஏசிபி பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சலாமா? என்ன புரியுதா? நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? என்ன ஒரு 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 இதுவே இல்லையே. காஃபி வேணுமா? டீ வேணுமா? டீ குடிச்சிடுவோமா? பிரேக் எடுத்துக்கலாமா? சொல்லு. ம், எழுதியாச்சா? ஏடிபி எப்படி போட்டோன்னு புரியுதா? ஏடிபி எப்படி போட்டோன்னு புரியுதுங்களா? எப்படி எழுதிருங்க பார்த்தீங்களா?
ஏ டு டி ப்ளஸ் டி டு பின்னு எழுதியிருக்கேன் பாருங்க. சரி, ஓகே. இதில் ஏதோ கொஸ்டின் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கொஸ்டின்? எழுதிக்கலாமா? இந்த இடத்துல கொஸ்டின் வந்து if the system does 10 joule of work during the process ADC ஓகேவா? find heat during ADC process. ADC path. இங்கே during ADC path வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து சரிங்களாப்பா? ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்களா? மற்ற வேல்யூலாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் தான்ப்பா ப்ரீவியஸ் இயர்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. நீட்டாக இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், இந்த மாடலில் கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. முக்கியமாக ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இந்த மாடல் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும் இந்த கொஸ்டினை. போடலாமா? சால்வ் பண்ணலாமா? 0.45 கரெக்டியா? தேவி பிடிதேஷ் கரெக்டுமா? போடலாமா? சரி, கவனிக்கலாமா? இப்போ நல்லா கவனிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன். திஸ் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். when a system is taken through a process ABC, கண்டிப்பாக சைக்ளிக் ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா வந்து ஏபிசின்னு ஒரு பாத் இருக்குது, அப்படிதானப்பா? ஏ டு சி போகிறாங்க, ஆக்சுவலாக அது 2 பாத்தில் போகிறாங்க. ஒன்று வந்து ஏபிசின்னு ஒரு பாத்து, இன்னொரு பாத்து வந்து ஏடிசின்னு ஒரு பாத்து. கரெக்டா? சரி, என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நமக்கு ஏபிசி பாத்து எடுத்துக்கிறீங்க. ஏபிசி பாத்து, ஓகே. அதில் வந்து 80 ஜூல் ஆஃப் ஹீட்டு வந்து அப்சார்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ Q வந்து ஏபிசியில் எவ்வளோன்னா 80 ஜூல். அப்சார்ப்டுனா எப்பா? அப்சார்ப்டுனா ப்ளஸ் 80யா மைனஸ் 80யாப்பா? அப்சார்ப்டுனா 0.45 கரெக்டியா? ப்ளஸ் 80யா மைனஸ் 80யாப்பா? ஏபிசி ஹீட் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ளஸ் 80யா மைனஸ் 80யா? அப்சார்ப் இப்போ சப்ளை பண்ணால் அப்சார்ப் தானே பண்ணும். சப்ளை பண்ணால் அப்சார்ப் தானே பண்ண போய். எப்போ ரிஜெக்ஷன் பண்ணாதான் பாரு, அதுக்கிட்ட இருந்து கொடுத்தாதான் இப்போ ரிஜெக்ஷன் ஆனதானப்பா மைனஸு. சப்ளை பண்ணால் அப்சார்ப் தானே பண்ணுவோம். சப்ளைனா ப்ளஸ் தானே போடும். ப்ளஸ் 80 ஜூல். அடுத்து பார்த்தீங்கன்னா 30 ஜூல் ஆஃப் ஒர்க்கு. அப்போ ஏபிசியில் ஒர்க்கையும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 30 ஜூல் ஒர்க்கு டன் பைன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ ப்ளஸ் 30 ஜூல். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? அடுத்து ஏடிசி பார்த்த பேசுகிறாங்க. என்ன பார்த்த பேசுகிறாங்க? ஏடிசிங்கிற பாத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் வந்து இந்த சிஸ்டம் டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஸ்டம் ஒர்க்கு செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ ஒர்க் வந்து ஏடிசியில் ப்ளஸ் 10 ஜூல். ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹீட் வந்து ஏடிசியில் கேட்டிருக்காங்க. ஹீட் வந்து என்னப்பா கேட்டிருக்காங்க? ஏடிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ போடலாமா? நமக்கு என்ன தெரியும்? நல்லா கவனிக்கலாமா? நமக்கு என்ன தெரியும்? இது முக்கியமான விஷயமே. நான் சொன்னேன் இல்லையா? நல்லா கவனிங்கப்பா. 2 பாத்துலையும் எதுப்பா சேமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏடிசிலையும் சொல்லுங்கப்பா, ஏடிசிலையும் ஏபிசி பாத்துலையும் எது சேமாக இருக்கும்? விச் ஒன் இஸ் சேம்? ஸ்டேட் ஃபங்க்ஷன். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஏடிசி பாத்துலையும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஏபிசி பாத்துலையும் சேமாக இருக்கும். அப்போ டெல்யூனா Q ஆஃப் ஏடிசி ப்ளஸ் W of ADC equal to Q of ABC plus W of ABC. So Q of ABC கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 80 + 30 அப்பா. இது வந்து 80 + 30, இது வந்து 10. ஸோ இது வந்து QADC தான் கேட்டிருந்தாங்க. ஸோ QADC + 10. அப்போ தட் ஃபார் QADC எவ்வளோ ஆன்சரு பார்த்தீங்கன்னா 1110
-10. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு +100 ஜூல். +100 ஜூல். 2 ஏடிசி வந்து +100 ஜூல். அப்போ சப்ளை பண்ணியிருக்காங்க. ஏடிசியில் சப்ளைடு ஹீட் வந்து சப்ளைடு. கிளியரா? புரிஞ்சுதா? அப்போ இங்கே பாருங்கப்பா, இது ஏன் போட்டு இந்த 2 பார்ட்லையும் எது காமன் ஃபேக்டர்னா சேஞ்ச் இன் ஹீட் எனர்ஜி வந்து சேமாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். there are more ப்ராப்ளம்ஸ் இந்த ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி. சேஞ்ச் இன் எனர்ஜி 2 பார்ட்லையும் சேமாக இருக்கும். இப்போ டெல்யூனா கியூ ப்ளஸ் டெல்யூனா கியூ மைனஸ் டபிள்யூ கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதிட்டேனா? அட பாவீங்களா, அதை சொல்ல மாட்டேறாங்க பாரு யாரு. தேங்க்யூ. கியூ மைனஸ் டபிள்யூ நான் பாட்டுக்கு ஒரு அவசரத்தில் எழுதி வச்சிருக்கேன். கியூ மைனஸ் டபிள்யூ. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50 + 10 60. இது 50 வரும். ஸோ -10 அந்த பக்கம்னா +10 வரும். இது 50 + 10 வரும். ஆன்சர் வந்து 60. நான் பாட்டுக்கு அவசரத்தை பார்த்தீங்களா? Q - W டெல்யூனா? ஓகேப்பா. ஓகே கிளியர். ஓகே, நெக்ஸ்ட். இங்கே இந்த இடத்துல இது +80, இது +30. ஓகேவா? அதே மாதிரி இது +10. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சேம் கொஸ்டின். இந்த வாட்டி அவங்க டைரெக்டாக கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்ன கொடுத்துருங்க எகைன் இங்கே பாருங்கள், இது நாட் சைக்ளிக் ப்ராசஸ். எகைன் ஏ டு பி போகிறாங்க. எத்தனை பாத்தில் போகிறாங்க? ஏசிபின்னு ஒரு பாத்து, ஓகேங்களா? இன்னொரு பாத்து ஏடிபின்னு ஒரு பாத்து. எகைன் 2 பாத்தில் எது சேமாக இருக்க போகுது? அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், குவான்டிட்டி ஆஃப் ஹீட் கேட்குறாங்களா? எதில்? ஏடிபி பாத்தில். இஸ் ஆஸ்கிங் QADB கேட்குறாங்க. எது சேமாக இருக்க போகுது? ஐயோ என்னடா, டெல்யூ நமக்கு சேமாக இருக்க போதாப்பா? டெல்யூ வந்து சேமாக இருக்க போகுது. ஏசிபி பாத்துலேயும் டெல்யூ வந்து இப்போ தானே போட்டோம், ஏடிபி பாத்துலேயும் சேமாக இருக்க போகுது. டெல்யூ என்ன ஃபார்முலா? Q ஆஃப் ஏசிபி மைனஸ் W ஆஃப் ஏசிபி, ஓகேவா, ஈக்குவல் டு Q ஆஃப் ஏடிபி மைனஸ் W ஆஃப் ஏடிபி. Now how to find QADB? ACB பார்க்கலாமாப்பா? Q மைனஸ் W நமக்கு Q கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க பாரு, இங்கே பாருப்பா, ஒரு Q கொடுத்துட்டாங்கப்பா. 50 கலோரி ஆஃப் ஹீட் வந்து ஷுட் பி சப்ளைடு டு த சப்ளைடு எந்த பாத்தில்? ஏசிபி பாத்தில் கொடுத்துட்டாங்க. ஓகே, கலோரியை நம்ம ஜூலுக்கு மாற்றணும் இல்லையா? ஃபஸ்ட்டு கலோரியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கூட மாற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஏன்னா ஒர்க் வந்து நம்ம வந்து இதில் போடுறதுனாலையும் போட்டுக்கலாம். கலோரியை நம்ம ஜூலுக்கு மாற்றணும்னா, ஓகேங்களா, இது வரை எழுதிக்கங்க. கவனிங்கப்பா, ஒர்க்கு கண்டுபிடிக்கணுமே, கவனிக்கலாமா? இப்போது Q ஆஃப் ஏசிபி எவ்வளோ கலோரி கொடுத்துருக்காங்க? 50 கலோரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கலோரியை ஜூலுக்கு மாற்றணும்னா 4.2 மல்டிப்ளை பண்ணணுமா? 4.2 ஜூலை மல்டிப்ளை பண்ணுமா? எவ்வளோப்பா ஆன்சரு? 50 × 4.2 எவ்வளோப்பா? 42 × 5 200 210. அப்புறம் ஒரு 0. 210 ஜூலு Q ஆஃப் ஏசிபி கண்டுபிடிச்சாச்சு. நவ் ஹவு டு ஃபைண்ட் W ஆஃப் ஏசிபி? அதுதான் நம்ம முன்னாடியே போட்டாச்சு. W ஆஃப் ஏசிபி கண்டுபிடிக்கணும்னா ஏரியா அண்டர் த கிராஃபா? ஏசிபி கரெக்டா? நான் வரைஞ்சிருக்கேனா? சரி, இப்படி இருக்கா? ஏசிபி இந்த பாருங்க, இப்படி இருக்கு. ஏசிபி எது ப்ராசஸ்? இது ப்ரெஷரு, இது வால்யூமு. எதுப்பா கான்ஸ்டன்ட் வால்யூமு? இப்போ ஒர்க்கு ஏசிபி எப்படி எழுதிக்கலாம்? ஒர்க்கு ஏசிபியை ஒர்க்கு ஏசி ப்ளஸ் ஒர்க்கு பிசின்னு எழுதிக்கலாமா? ஒர்க்கு ஏசி ப்ளஸ் ஒர்க்கு பிசின்னு எழுதிக்கலாம். பிசி வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமா? பிசி வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ ஒர்க் வந்து என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ ஏசி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏசி அப்படிங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா? ஏப்பா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஏன்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இப்போ நமக்கு P × ΔVயா? நான் வாட் இஸ் அ ப்ரெஷரு? ஏல என்ன ப்ரெஷர் இருக்கு? ஏல வந்து 50 இருக்காப்பா. ஏல வந்து ப்ரெஷர் வந்து 50 × 10⁻3. சேஞ்ச் இன் வால்யூமா? சேஞ்ச் இன் வால்யூம் வந்து VC - VA.
பிசி மைனஸ் விஏ, அப்போ 400 மைனஸ் 200, அப்போ 400 மைனஸ் 200 ஆனால் இன்டூ 10 பவர் மைனஸ் 6 வரும். கரெக்டா? ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஏசிபியோட ஒர்க்கு. அப்போ தட் ஃபோர் ஒர்க் வந்து ஏசிபி எவ்வளோப்பா நமக்கு? தட் ஃபோர் ஒர்க் வந்து ஏசிபியில் ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா? ஏன் பி இன்டூ டெல்வின்னு எழுதுனேன் சார்? நான் ஏரியா கண்டுபிடிக்கலாமா சார்? தாராளமாக சார். நீங்கள் பாருங்களேன், நான் ஏ டு சி இந்த ஏரியா தாராளமாக கண்டுபிடிக்கலாம். லென்த் இன்ட்டு பிரெத்து போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? அப்படியும் போடலாம். ஏன் போடலாமே. லென்த் இன்ட்டு பிரெத்து கூட போடலாமே. அப்படியும் லென்த் இன்ட்டு பிரெத்து தான் வரப்போகுது. இது லென்த், அது பிரெத்துன்னு வரப்போகுது. சரி, இப்போ நம்ம கவனிங்க. அப்போ நமக்கு 50 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 வருதா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னப்பா நமக்கு? நான் எல்லாமே 10 பவரில் எழுதிக்கிறேன். இது எவ்வளோ? 200 வருமா? இப்போ இது இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிறேன். இதில் ஒரு 2 வரும். மேலே எல்லாத்தையும் 10ல் எழுதிடுறேன். இங்கே ஒரு 1 இருக்குது. 50ல் ஒரு 0 1 இருக்குது. அப்புறம் ஒரு 3 இருக்குது. அப்புறம் ஒரு 2 இருக்குது. அப்புறம் மைனஸ் 6 இருக்குது. இப்போ ஆன்சர் என்னப்பா வருது? ஆன்சர் என்ன வருது? 400 மைனஸ் 200ல் நான் ஒரு 2 எழுதிட்டேன். ஓகேவா? அந்த இன்ட்டு 10 பவர் 2 கொண்டு போயாச்சு. 3 1 4, 3 1 4, 4 2 5, இது ஒரு 10 இன்ட்டு ஒரு 10 பவர் 4, 3 + 1 4, 4 + 2 6, அப்போ 0 வந்துடும். அப்போ 10. ஆன்சர் வந்து 10 ஜூல். ஒர்க் வந்து ஏசிபி வந்து 10 ஜூல். ஓகேங்களா? கண்டுபிடிச்சாச்சா? இதே மாதிரி எது கண்டுபிடிச்சா கொஸ்டின் முடிச்சிடலாம்? ஒர்க் ஏடிபி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். ஒர்க் ஏடிபி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா. ஏடிபியில் ஒர்க் கண்டுபிடிங்க. எது கான்ஸ்டன்ட் வால்யூம், எது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு பார்த்துக்கோங்க. எது கான்ஸ்டன்ட் வால்யூம், எது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்? எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஏசிபி கொஸ்டினில் கொடுத்துட்டான், நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். ஏடிபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க் மட்டும் தேவைப்படுது. ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ். டிபி கான்ஸ்டன்ட், டிபி கான்ஸ்டன்ட் வால்யூம் வராதுல்ல, ஏடி தான் கான்ஸ்டன்ட் வால்யூம். இங்க பாருங்கப்பா, வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் என்ன ஆக்சிஸ்ல இருக்குன்னு பாருங்க. வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கா? அப்ப எக்ஸ் கான்ஸ்டன்டா? எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் தான் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்புறம் எப்படி டிபி வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் வரும்பா? ஏடி தான் வரும். புரியுதுங்களா? 0.3 வருதா? 3.1 வருதா? சரி, கண்டுபிடிக்கலாமா? இவ்வளோ பேர் இருக்கீங்க கிளாஸ்ல, ஒருத்தவங்க தான் ஆன்சர் போட்டிருக்கீங்களா? 95 இன்டூ 10 பவர் மைனஸ் 6. என்ன ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்றீங்க? சரி, பார்ப்போம். பார்க்கலாமா? ஒர்க் வந்து ஏடிபி பார்க்கலாமா? ஒர்க் வந்து ஏடிபியில் ஒர்க் வந்து ஏடி ப்ளஸ் ஒர்க் வந்து டிபி. எனக்கு எது கான்ஸ்டன்ட் வால்யூம்னா ஏடி தான் கான்ஸ்டன்ட் வால்யூமு, டிபி வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. அப்போ இதோட ஒர்க் என்னவாயினா 0 ஆயிரும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா பி இன்டூ டெல்வி வருமா? பி இன்டூ டெல்வி வருமா? அப்போ ப்ரெஷர் என்னது நமக்கு? ப்ரெஷர் வந்து எதில் உள்ளது? டியில் உள்ள ப்ரெஷர். டியில் வந்து 155. அப்போ 155 இன்டூ 10 பவர் 3 வருதா? இன்டூ சேஞ்ச் இன் வால்யூமா? கிலோ பாஸ்கல்னால 10 பவர் 3. சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளோ? எகெயின் சேஞ்ச் இன் வால்யூம் 400 மைனஸ் 200 ப்ளஸ் தான் வரும். இப்போ ப்ளஸ் 200 இன்டூ 10 பவர் மைனஸ் 6. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 155 இன்டூ 2, 155 இன்டூ 2, 155 இன்டூ 2 எவ்வளோப்பா? 100, 150, 150, 300, 305, 310. அப்போ 310. இங்கே ஒரு 10 பவர் 3 இருக்கு, அங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் 6 இருக்கு. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா, அப்போ 31 இன்டூ என்னப்பா நமக்கு? அப்போ இது 3 5, இங்கே ஒரு அப்போ 31 ஜூல் வருது. ஒர்க் வந்து எவ்வளோப்பா வருது? ஏடிபியில் 31 ஜூல் வருது. அப்போ தேட் ஃபோர் நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? டெல்யூ சேமாக இருக்கிறதுனால இங்கே QACB மைனஸ் W of ACB ஈக்குவல் டு QADB மைனஸ் W of AD. இது ஆன்சர் கண்டுபிடிச்சோம். 50 கலோர் ஜூல் ப்ளஸ் 210. ப்ளஸ் மைனஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. சப்ளை பண்ணுறதுனால ப்ளஸ் 210.
இது போட்டாச்சு. மைனஸ் ஒர்க் டன், அதுவும் ப்ளஸில் தான் வந்துச்சு. ஏசிபி எவ்வளோ வந்துச்சு? ஏசிபி வந்து +10 +10 ஈக்குவல் டு ஏடிபி தான் கண்டுபிடிக்கணும். ஏடிபி தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஒர்க் வந்து இது +31 ஆன்சர்ப்பா. ஸோ இது வந்து நமக்கு 200ஆ? இது நமக்கு 200. அந்த +30 -31 இந்த பக்கம் வந்தால் +31. ஆன்சர் வந்து 231. Therefore Q of ADB equal to 231 Joule. ஈஸியா முடிஞ்சுதா? புரியுதுங்களா? காட் இட்? கிளியர். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க, பயங்கரமா இருக்கும் ப்ராப்ளம்ஸ். இப்ப இது நமக்கு ஈஸியா இருக்கிறதுனால இதை போட்டோம். சில இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. கான்ஸ்டன்ட் வால்யூமா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரானு சில சில டைம் சொல்ல முடியாது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால தான் இந்த ஃபார்முலா எழுதணும். ஓகே, கொஸ்டின் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நீட் ஜேஇ கொஸ்டின் இதை பேஸ் பண்ணியிருக்கும். கேப்ல பார்த்துக்குங்க. எதை எதை பேஸ் பண்ணி போட்டோம் இங்க பாருங்க. வாட் இஸ் அ கீ, வாட் இஸ் அப்ரோச்? சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜி ரெண்டு பாத்துலையும் சேமு. சேஞ்ச் இன் எனர்ஜி ரெண்டு பாத்துலையும் சேமு. இது நம்ம போட்டாச்சு. வால்யூம் பிபி. ஓகே, இதுக்கு இல்லாம ஒரு கொஸ்டின் இருக்கு, இருங்க வரேன். சரிங்க. एक मिनट. தெரியுதப்பா? ஆன்சரோட இருக்கு. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுதா? எஸ், ட்ரை பண்ணுங்க. ஏன் பிபிடி எடுத்துட்டோம்? ட்ரை பண்ணுப்பா. என்ன ஆன்சர் இருந்துச்சு? கொஸ்டின் இல்லையா? என்ன சொல்றீங்க? கொஸ்டின் காணுமா சொல்றீங்க?
இப்போ தெரியுதா? ஓகே. ம். என்னப்பா? 40 ஜூல் வருதா? ஸோ எகைன் சேம் கொஷின் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எகைன் சேஞ்ச் இன் எனர்ஜி சேமாக இருக்க போது நமக்கு என்னப்பா பார்த்தோன்னே எழுதிடலாம். ஆனால் சைன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். சைன் ரொம்ப முக்கியம். இப்போ ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ப்ளஸ்ஸு. அப்போ என்ன பார்த்து ஏசிபி ஒரு பார்த்து, ஏடிபி ஒரு பார்த்து, கியூ மைனஸ் டபிள்யூ போட போகிறோம். அப்போ +60 போட போகிறீங்க. சிஸ்டம் 30 ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்போ +60 மைனஸ் +30 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன கேட்குறாங்க? ஹீட்டு தான் கேட்குறாங்க. ஏடிபி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஹீட் ஃப்ளோ இன் டு த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் +10ன்னு போடுவீங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஸோ இது 30, ஸோ +10, ஸோ ஆன்சர் வந்து 40. சூப்பர். +40, ஸோ +40னா சப்ளைடு. நெக்ஸ்ட் இது நம்ம என்ன நடத்தல. திஸ் இஸ் ஆல்சோ குட் கொஸ்டின். இது எல்லாமே ஜேஇ கொஸ்டின். கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு. ஓகேப்பா, ஒரு கேஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கம்ப்ரஸ் பண்றாங்க ஃப்ரம் அ வால்யூம் 2 மீட்டர் கியூப் டு 1 மீட்டர் கியூப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தெளிவாக கொடுத்துட்டாங்கப்பா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். Then it is heated at a constant volume by supplying 150 joule of energy. As a result, the internal energy of the gas. அப்படியா? என்ன சொல்றீங்க? எங்க இருக்கு கொஸ்டினா? நாட் விசிபிளா? அது ஸ்கிரீன் ஷேரிங் பாஸ் பண்ணது. ஒரு நிமிஷம் பா. இப்ப தெரியுதா? இன்க்ரீசஸா? இது என்ன பாரு? சரி, என்னோட வீடியோ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, அது பார்ப்போம். என்ன ஆன்சரு? கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு ஃப்ரம் அ வால்யூம் 2 மீட்டர் கியூப் டு 1 மீட்டர் கியூப் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி தானேப்பா? ஸோ V1 வந்து 2 மீட்டர் கியூபு, V2 வந்து 1 மீட்டர் கியூபு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து 1 to 2ன்னு வச்சுப்போம். சரியா? மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க? தென்னா அப்புறம் 2 to 3. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்டுக்கு அப்புறம் தென் இட் இஸ் ஹீட்டட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ இதை 2 to 3ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வால்யூம் பை சப்ளைங் 150 ஜூல் ஆஃப் ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்காங்க? 150 ஜூல் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ். அப்போ ரிசல்ட் தென் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கப்பா. கம்ப்ரஸ் பண்ணா
கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, திஸ் இஸ் த கம்ப்ரெஷன். கம்ப்ரஸ் பண்ணா இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். கம்ப்ரஸ் பண்ணா இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா சொல்லியிருக்கேனா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா. அப்போ ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் இனிஷியலை விட. அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, சப்ளை பண்ணிக்காங்களா, ஹீட்டை சப்ளை பண்ணிக்காங்களா, அதுவும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா ஒர்க் ஜீரோ. ஒர்க்கை ஜீரோவா வச்சு ஹீட்டை சப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாகுமா. என்ன புரியுதா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா, நம்ம கிளியரா இல்லையா, புரிஞ்சுதா. ஆ கம்ப்ரஸ் பண்ணாலும் ஹீட் எனர்ஜி அதிகமாகும். ஒர்க்கை ஜீரோவை வச்சு ஹீட்டை சப்ளை பண்ணிட்டே இருந்தாலும் ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இன்க்ரீசஸ் வரும். ஆன்சர் வந்து டிக்ரீசஸில் வரவே வராது. கரெக்டா, ஆன்சர் வந்து டிக்ரீசஸில் வரவே வராது. அப்போ இன்க்ரீசஸில் மட்டும்தான் வரும். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ்னு மட்டும் பார்க்கணும். கரெக்டுங்களா, எவ்வளோ இன்க்ரீஸ் மட்டும் பார்க்கணும். வேணா நீங்கள் கிராஃபாக கூட வரைஞ்சி பார்த்துக்கோங்க. சரிங்களா, எவ்வளோ இன்க்ரீஸ்னு எப்படி பார்ப்பீங்க சார் அப்படின்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா என்னப்பா நமக்கு, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் W. ஆனால் Q அப்படிங்கிறது நெட்டு ஹீட்டு, நெட்டு ஹீட்டு. W அப்படிங்கிறது நெட்டு ஒர்க்கு, நெட்டு ஒர்க்கு. சரிங்களா, நெட் ஒர்க்கு நெட்டு ஹீட்டு. சரிங்களா, இப்போ நல்லா கவனிங்க, எழுதலாமா இப்போ ஃபார்முலா. அப்போ தட் ஃபோர் டெல் யூ இஸ் ஈக்குவல் டு, இப்போ Q மைனஸ் W. Q வந்து ரெண்டு ப்ராசஸில் வருதோ, 1 to 2 வருது, 2 to 3 வருது. சரிங்களா, வேற எப்படி எழுதலாம், 150 ப்ளஸ் ஒர்க்கு. சரிங்களாப்பா, Q மைனஸ் W. Q கொடுத்துட்டாங்க. சரி, Q வந்து Q வந்து இங்கே கொடுக்கல, 1 to 2 கொடுக்கல இல்லையா. Q வந்து 1 to 2 கொடுக்கல, கரெக்டு. அப்போ ஹீட் வந்து ப்ளஸ் 150 மைனஸ் ஒர்க்கு ஆன் த சிஸ்டம். அப்பா இங்கே பாருங்க, வால்யூம் பாரியா, வால்யூம் பாரியா கம்மியாக இருக்கு. அப்போ நமக்கு மைனஸ், ஏன்னா ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது இனிஷியல் வால்யூமோட. அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ P இன்டூ டெல்வி. வாட் இஸ் ப்ரெஷர், வாட் இஸ் ப்ரெஷரு, ப்ரெஷர் வந்து 100 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு இன்டூ டெல்வி. டெல்வி எவ்வளோ, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எவ்வளோ, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எவ்வளோ அப்படின்னா 1 மைனஸ் 2 1. அப்போ 1 மீட்டர் கியூப். ஆனால் மைனஸ் நான் போட்டேன், ஆல்ரெடி நான் மைனஸ் போட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா, ஸோ ப்ளஸ் 150 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 100. ஸோ ஆன்சர் வந்து 250 ஜூலு. சேஞ்ச் இன் எனர்ஜி எவ்வளோப்பா, ப்ளஸ் 250 ஜூலு. ஸோ ப்ளஸ்னா இன்க்ரீசஸ், ப்ளஸ்னா இன்க்ரீசஸ். கிளியரா, 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 புரிஞ்சுதா. ப்ளஸ் 150 ஜூலு. சரிங்களா, இப்போ எனக்கு 1 to 2, அதாவது எப்படின்னா நீங்கள் கிராஃபாக கூட ட்ரா பண்ணிக்கங்களேன். இங்கே ப்ரெஷர், இங்கே வால்யூம் இருக்கா, கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்களா. இப்போ 2 மீட்டர் கியூப்லேருந்து 1 மீட்டர் கியூப். இங்கே பாருங்க, இங்கேருந்து இங்கே கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 2, ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வச்சுக்கோ, 1 to 2. இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ஒன்லி ஒர்க் மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 to 3, அது என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸா. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஹீட் சப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ 2 to 3 போயிருக்காங்க. இங்கே வந்து ஹீட்டை சப்ளை பண்ணி போயிருக்கு, இங்கே வந்து ஹீட்டை சப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒர்க்கு டன், இங்கே வந்து ஒர்க்கு, இங்கே ஹீட்டு. இப்போ 1 to 2 வந்து ஒர்க் மூலியமாக வந்திருக்கு, 2 to 3 வந்து ஹீட் மூலியமாக போயிருக்கும். அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு Q பை நெட் ஹீட்டு நெட் ஒர்க்கு. அப்போ நெட் ஹீட்டு 150, நெட் ஒர்க்கு -100. நல்ல கொஸ்டின் பாரு. ஆமாம், ப்ராப்ளம்ஸ் போட்டுட்ருக்கோம். ஆமாம் ஆமாம், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு கிவன் ப்ராசஸ் அண்ட் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸு மறந்துடக்கூடாது. என்ன கேஸு, ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. DW 0வா, DQ வந்து லெஸ் தென் 0வா. ஓகேங்களா, DQ வந்து லெஸ் தென் 0னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. தென் த ஃபார் த கேஸ் நடக்கும். விச் ஆப்ஷன், டெம்பரேச்சர் வில் இன்க்ரீஸ். ஓஹோ, டி. ஓகே, சரி, ஐடியல் கேஸா, ஐடியல் கேஸா. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஒர்க்கு ஜீரோவா, ஒர்க்கு ஜீரோவா. Q வந்து லெஸ் தென் ஜீரோவா. Q லெஸ் தென் ஜீரோனா என்ன, Q வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். Q வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். Q வந்து என்ன அர்த்தம், நெகட்டிவ்னு அர்த்தம். Q வந்து நெகட்டிவ்.
அப்போ நமக்கு என்ன தெரியும், del u அப்படின்னா q மைனஸ் டபிள்யூ, ஒர்க்கு 0. அப்போ q வந்து நெகட்டிவ்னா del u நெகட்டிவா? அப்போ del u நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், ஃபைனல் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இனிஷியலை விட. அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஐடியல் கேஸோட இன்டர்னல் எனர்ஜி ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லியா, ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. அப்போ இன்டர்னல் எனர்ஜி கம்மியாயிருக்குன்னா என்ன அர்த்தம், இன்டர்னல் எனர்ஜி கம்மியாயிருக்குன்னா டெம்பரேச்சர் கம்மியாயிருக்கும்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ நமக்கு டி இஸ் ஆன்சர். டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வில் டிக்ரீஸ், டெம்பரேச்சர் வில் டிக்ரீஸ். ஓகேங்களா? ஏன்னா ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி டெம்பரேச்சரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஐடியல் கேஸ்க்குன்னு ஈவினிங் கிளாஸில் பார்த்தோம். இது கரெக்டா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது செம்ம ப்ராப்ளமு, அட்வான்ஸ் ப்ராப்ளமு. பட் என்ன கான்செப்ட் தெரியுமா, ஒரே அப்ரோச் தான், நான் சொன்ன அப்ரோச் தான். என்ன அப்ரோச், del u சேமாக இருக்கும், அந்த அப்ரோச் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை சால்வ் பண்ணுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் போடுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குது, வந்துடுங்க. சரிங்களா? எக்ஸாம் எழுத போகிறவங்களா நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ, நன்றி, பாய் பாய்.